அனைவருக்கும் இனிய அன்பான அதிகாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த 18 இறை சட்டங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய 18 இறை சட்டங்கள் அது வந்து அடுத்தது வந்து நான் குரூப்ல வந்து அதை ஷேர் பண்றேன். முடிஞ்சா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து, சிலர் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல் இதுமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முழுமையான விளக்கங்களோடு வச்சுக்கிட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, டைட்டில் மற்றும் 18 என்னென்ன அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இல்லை நீங்க இருக்கிற இடத்துல அல்லது டெய்லி பார்க்க கண்ணில் படுறபடி அந்த 18 இறை சட்டங்களையும் வச்சுக்கோங்க. அதுல டே டு லைஃப்ல நாம எப்படி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னாக்க நான் வந்து நேற்றைய தினம் இதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இதன் பிறகு அந்த மன்னிப்பு கொடுத்தல், மன்னிப்பு கேட்டல், சேரிட்டி பண்றது, இந்த மாதிரி அந்த 18 இதுலேயும் ரூல்ஸில் ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமாக அதை அதை பின்பற்றி அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் சொல்வதை பற்றி நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா டெஸ்ட் இன்னொருத்தரே சொல்றதுங்கும்போது அது விளம்பரமாயிடுமோ அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய கேட்கறதில்ல. பட் இருந்தாலும் அவர்களே சொல்வது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின், இந்த வகுப்பின் மூலமாக நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது என்னன்னா, உங்களுடைய வாழ்வில் நீங்க இதுன்னு இல்லை, பொதுவாகவே உங்களுடைய வாழ்வில் ஒரு பிரின்சிபல், மன்னிப்பு பிறரை மன்னித்த பிறகு உங்களுக்குள் நடந்த மாற்றம் என்ன, மன்னிப்பு கேட்ட பிறகு, மன்னிப்பு கொடுத்த பிறகு உங்களில் ஏற்ற மாற்றம். அதே மாதிரி சேரிட்டி, பணம் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்கின்ற பொழுது செய்த பிறகு விளைவு, அது ஆக்சுவலி இது பலனை எதிர்பாராமல் தான் செய்யணும். ஆனாலும் கூட எதிர்பார்த்து செய்தாலும் எதிர்பாராமல் செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயமாக வரும். ஒருவேளை அப்படி உங்களால ரியலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, நேற்று லைவ்ல டைரக்டா பேசுறதுக்கு முன்னாடி ஸோ யார் எதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத முன்னாடி எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா, சப்போஸ் எது பேசணும், ஏன்னா சிலருக்கு வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இப்போ உண்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் எங்கள் மருமக வந்து ரொம்ப டெரராக இருக்குன்னா சொல்லும்போது கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் மாறி இருக்கு, அப்போ தான் மாறிட்டு இருக்குன்னு வச்சுங்க. சொல்லும்போது ஏற்கனவே மருமகன் 4 கால் சிங்கம் 2 கால் சிங்கம்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னா, என்கிட்ட அப்படியே நீ லைவ்ல சொன்ன அத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் திரும்பவும் பழைய ரேஞ்சில் யூட்டர்ன் ஆகிட போகுது. அதனால வந்து என்கிட்ட சொல்லிட்டாக்க இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா ஒரு கோர்வையா சொல்லலாம். உண்மையை தான் சொல்லணும். பட் அப்படி சொல்லும் பொழுது கூட சிலருடைய மனது புண்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தங்களுடைய அந்த உண்மையான அனுபவம் இருக்குதுன்னா ஷேர் பண்ணீங்க. அந்த என்னுடைய எண் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய அலுவலகன் 7824883355 எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருந்தாலும் அதில் பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை இதில் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நேற்றைய தினம் பேசியிருந்தேன். ஒரு அம்மையார் வந்து 86 வயது, இது மாதிரி மகனே வெறுத்து ஒதுக்குன்ற போது தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்ட பிறகு மருமகள் பேசினாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க திரும்பவும் நேத்தி ஃபோன் பண்ணாங்க, சார் என்ன சார் எனக்கு வயசு 86ன்ட்டீங்க, நான் 56 சொன்னேன் சார். ஓஹோ, இதுல நான் சொல்ல மன்னிச்சிங்கம்மா, எனக்கு சரியா நான் கவனிக்கல அப்படின்னா அவங்க அதை கரெக்டா பின் பண்ணிட்டேன். வயசானவங்களா கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை விட அவங்க எல்லாத்த விட அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சொன்னா, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு நீங்க கவனிக்கல, நீங்க சொல்லும்போது ஃப்ளோல சொன்னீங்க, கரெக்டா கேட்கவும் முடியல அப்படின்னா. அப்புறம் சொன்னாங்க இப்ப மகிழ்ச்சியா இருக்கு, அதுக்கப்புறம் வேற பிரச்சனை வந்தாலும் கூட சுமூகமாக போகுது, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னாங்க. அதன் பிறகு அவங்களுடைய லைஃப் இருக்கு இல்லையா, வாழுதல், அந்த மகிழ்ச்சியோட பக்கத்துல இருக்க மற்றவங்க விட்டுருங்க, உலகத்துல எப்படி இருக்கும் அதெல்லாம் விடுங்க, நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ அந்த குடும்ப உறவுகளோடு மகிழ்ச்சியாகவும் அன்போடாகவும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது இருக்கின்ற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய சால சிறந்த மகிழ்ச்சி. அதை அவங்க பேசும்போது உணர்ந்தேன். அவர்களுக்கு நன்றி. நம்மள பொதுவாக உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரிகள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி அறிவியல் பூர்வமாக நடக்கிறதுன்னு லேட்டரான்னு சொல்லுங்க. சயின்ஸா நம்ம மன்னிப்பு வைக்கிறோம் அப்படி ரொம்ப பேர் சொன்னாங்க. சகோதரி சிஸ்டர் வனிதா கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒருத்தன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த ஆளு மன்னிக்க மாட்டேங்கிறேன், நானும் எவ்வளவுதான் கேட்கறது. வடிவல் சொல்ற மாதிரி நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவுதான் நடிக்கிறதுன்னா, மன்னிச்சாதானே மன்னிப்பு கேட்கறது ஒரு மரியாதையா இருக்கும். மன்னிக்கவே மாட்டேங்கிறேன், நல்லது, நானும் எவ்வளவு நீங்க சொல்றீங்க, காலையில கேட்கறேன், சாயந்தரம் கேட்கறேன், ஆனா இப்ப நேர்ல போய் பார்க்கும்போது அதே டெரரா இருக்கீங்க, அப்படிதான் பேசுறாங்க. நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கே கடுப்பா இருக்குதே
அப்படின்னாக மன்னிப்பு என்பது இன்னொரு விஷயத்துல நான் வந்து லேட்டரான் புரிஞ்சுக்கிறது அனலைசிஸ் பண்ணும்போது என்னன்னா, மன்னிப்பு என்பது ஒரு வகை தண்டனைன்னு சொல்றாங்க இல்லையா? அதை நான் எப்படி பாக்குறேன்னா, தண்டனைங்கும்போது நீங்க மன்னிப்பு ஒருத்தர்ட்ட கேட்குறீங்க, அவங்க மன்னிப்பு கொடுக்கல. இந்த மாதிரி கேரக்டர் நடக்கும். மன்னிப்பு கேட்குறீங்க கொடுக்கல அப்படின்னாக்க, நீங்கள் அதாவது கனெக்டிவிட்டி இருக்கு. நான் அடிக்கடி குரூப்ல ஷேர் பண்ணும்போது மைண்ட் இஸ் மினி யூனிவர்ஸ். நாம கேட்கிறோம், அவங்களுக்கும் நமக்குமான அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் அந்த நமக்கு வருகின்ற ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம ரிலீஸ் ஆகுறோம். எப்போ மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் மன்னிப்பு கொடுக்கலையோ அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்றாங்க, மன்னிப்பு நீ கேட்டால் பிறருக்கு அது தண்டனையாக மாறுகிறது. அவங்க மன்னிக்கலைன்னா அது தண்டனையாக நிச்சயமாக மாறுகிறது. அது எப்படி மாறுதுங்கிறத லேட்டரான்னு சொல்றேன். அப்போ யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னா அவங்கள மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா இன்டைரக்டா அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆஹா, அவனுக்கு அந்த பிரச்சனை வருதா, ஓ நம்மள மன்னிக்கல அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் வருது அப்படின்னு. இட்ஸ் ரியாலிட்டி. ஏன்னா மன ரீதியாக ஒருத்தர் வந்து கேட்கும்போது, அதுதான் திருவள்ளுவரே சொல்றாரு, அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைனானது. யாரோ ஒருத்தர் கண்ணு அழுகுறாங்க அப்படின்னா அது ஜென்மாதி ஜென்மத்துக்கும் இருந்து அந்த இடத்துல பழி வாங்கும்னு சொல்றாரு. அதை விட இன்னொன்னு, சமீப காலமாக நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் இன்னும் ஒரு விஷயம் மனிதர்களிடத்துல இங்க நிறைய பரவலா நான் பார்க்கிறேன். சிலர் வந்து ஆட்டிசம் அப்படிங்கிறது குழந்தைங்கள் தான் அட்டாக் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் ஏஜ்டு பீப்புள் உள்பட எல்லாருக்குமே அது இருக்குது. ஆட்டிசம் அப்படிங்கிறது நரம்பு இறுக்கம், மன இறுக்கத்தையும் சேர்த்து வருது. அது ஆட்டிசம் அதில் கொண்டு வராங்க. சிலர் வந்து மருமகளோ அல்லது மாமியாரோ ஈவன் அந்த ஏஜில் உள்ளவங்க, அல்லது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கும்போது அபோவ் 20, 30, 20 to 40 இருக்கிற ஏஜ் பீப்புள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களே சொல்றாங்க. சிலர் அம்மா சொல்றாங்க, என்னோட பையனுக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு. சிலர் வந்து மாமியாரா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்டைரக்டா அவங்க சொல்ல முடியுது. அந்த கான்சியஸ்ல இருந்து மிஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கு. நீ என்னதான் பேசினாலும் இப்ப ஒண்ணு கோவமா பார்ப்பாங்க இல்லையா? வெளில போடா அப்படின்னா கோவமா என்னடா நம்மள போயிட்டு சொல்றான்னு உள்ள வாடானாலும் அதே மாதிரி பார்த்தாங்க. உள்ள வாடனா சரி நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு கைண்ட்னஸ் ஆகுறாங்களா? அப்படி இல்லை. இதையும் அப்படிதான் பாக்குறாங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கலா ஒரு பாதிக்கப்படும். அப்ப நான் ரியலைஸ் பண்ணும்போது, அப்ப பூர்வ ஜென்ம கனெக்டிவிட்டி டாக்டரோட பேசுறேன். அப்ப இது ஏற்கனவே என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, அப்ப சொல்றாரு, ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, நாம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் நாம் தான். இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால சொல்றாரு டாக்டர், கர்மாவை புரிஞ்சுங்க, ஹாப்பியா இருப்பீங்கன்னா. யாரோ ஒருத்தர் நம்ம கோவறான், போறான், திட்டுறான், இல்ல பஸ்ல எங்க டிராவல்ல போயிட்டு இருக்கோம், இல்ல வண்டியில டூ வீலர் ஒருத்தன் வண்டி நிறுத்திட்டு, ஏய் சொல்லிவிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறான்னு வச்சுக்க, சரிப்பா சொல்லிட்டு ஏற்கனவே அவனால நம்ம சொல்றோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லாம நிச்சயமா யாரும் அப்படி வரமாட்டார்கள். அதுலயும் இப்போ இருக்கிற சூழல் இருக்கு இல்லையா, இந்த சூழல்ங்கிறது ரொம்பவுமே கிரிட்டிக்கலானது. ஏன் அப்படின்னாக்க, ஒருத்தர் ஒரு பொண்ணுகிட்ட டிகிரி முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு, டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்றாரு, ஏம்மா படிச்சாக்க படிச்சு முடிச்சுட்டு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தர் சாதிச்சிருக்கிறாரு, அப்துல் கலாம் சாதிச்சிருக்காங்க, பெண்கள்ல அன்னை தெரசா, இந்திரா காந்தி, இப்படி எல்லாருமே சாதிக்கிறாங்க. நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் அப்படிலாம் பண்ணாத, சாதிக்கணும் அப்படின்னு உடனே உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா நான் சாதிக்க விரும்புறேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதிட்டு அப்புறம் சொன்னாரு, எதம்மா சாதிக்க விரும்புற, எந்த துறையில அப்படின்றாரு. அப்புறம் சொல்றது, இல்ல நான் சாதிக்க விரும்புறேன் அப்படின்றது. ரைட், ஓகே, நீ சாதிக்க விரும்புற ரைட்டு, ஆனா எந்த துறையில எப்படி அப்படின்னு தெரியணும் இல்லையா? பொலிட்டிக்கல் இருக்குது, சண்டை இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, இது எதை சாதிக்க விரும்புகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க, ஏத்து வீட்டுல சாதிக்கணும் ஒரு பையன் இருக்கான், அவனை விரும்புறேன்னு சொல்றேன், சாதிக்க விரும்புறேன், சாதிக்க விரும்புறேன், நான் அவனை சொல்றேன் அப்படின்னு. ஓஹோ இப்படியா இருக்கான்னு. இந்த இந்த பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற மக்கள் அப்படின்னாக்க இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒண்ணு, பேரண்ட்ஸ் அந்த தலைமுறை இடைவெளிங்கும் போது அப்ப அவங்களோட டிராவல் பண்ணும்போது சாதிக்க விரும்புறான்னா நம்மளும் அச்சீவ்மெண்ட் பண்ண விரும்புறான் நம்மளால நினைக்கிறான். அந்த பொண்ணு நினைக்குது சாதிக்குங்கிற பையனை விரும்புறான்னு நினைக்குது. அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தலைமுறை இடைவெளி. அதே மாதிரி இன்னொருத்தர பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரிசல்ட் பேப்பர்லாம் வந்துருக்கு, எல்லா பேப்பரும் கொண்டு போய் கொடுத்துருக்கான். அப்பா வந்து பார்த்துருக்காரு,
பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்னது இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கே, தமிழ்ல கூட ஃபெயில் ஆகிருக்கேன்னு தூக்கி போட்டிருக்காரு. அடுத்து இங்கிலீஷ், அதுலயும் மார்க் குறைச்சலா போயிருக்கான். அதுல அப்புறம் இது என்னடா அதுன்னு, அதுவும் பேப்பர் பண்றான். அது பேப்பர் எனக்கு தெரியும். அதுலயும் மார்க் குறைஞ்சிருக்க அப்படின்னா, அது அடுத்த தடவை எழுதுறேன் பரேட்டு அடுத்து எழுதிருக்காரு. எல்லா பேப்பர்லயும் ஃபெயில் ஆயிருக்கான், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அவர் கடுப்பாயிடுச்சு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லிருக்காங்க, என்னங்க புதுசா சொல்றீங்க, அவன் வழக்கமா ஃபெயில் ஆகுறதுன்னு. வழக்கமா ஃபெயில் ஆவான் சரி, ஆனா வழக்கமா ஏதாவது ஒன்று ரெண்டுல பாஸ் ஆகும். இந்த தடவை அதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கோவம் வந்துருச்சு அவருக்கு. இத்தனை தடவை தொடர்ச்சியா ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன்னு தூக்கி போட்டு, இனிமே என்ன அப்பானை கூப்பிடாரா அப்படின்னு இருக்காரு. உடனே அவன் சரிடா மச்சான். என்னது மச்சான், நீ தானப்பா அப்பான்னு சொல்லாதீங்க, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லுது, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் அவன்கிட்ட ஓரளவுக்கு மேல அதிகமா பேசாதீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, சரி இனிமே நீ எப்படியாச்சும் எடுத்து முதல்ல அப்பான்னு கூப்பிடு, கடைசி வரை நம்ம பேரையாவது காப்பாத்திக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அது மாதிரி ஒருத்தர் லவர் வந்து போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றான், சரி நம்ம நாளைக்கு ரெண்டு பேரும் நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் சொல்றான், வழக்கமா ஊர் உலகத்துல அப்படியா பண்ணுவாங்க, தெரியாம தானே ஓடுவாங்க, நீ இன்னும் உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு. அந்த பொண்ணு சொல்லி இருக்கு, இல்ல இல்ல எங்க அம்மா அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவன் சொல்றான் உடனே, அப்படின்னா நானும் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு எனக்கும் கூட பயமா இருக்கும், அவங்க தான் சாப்பாடுலாம் கரெக்டா செஞ்சு போடுவாங்க, அதனால அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பக்கத்துல ஒருத்தர் கேட்டு இருந்தார், அவர் சொல்றாரு, ஏன்பா இந்த மாதிரி லவ் மேரேஜ் திருச்சி இழுத்துட்டு ஓடுறதுன்னா ரெண்டு பேரும் தான்ப்பா ஓடுவாங்க வழக்கமா, நீங்க என்ன அம்மா அப்பா சேர்த்துக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றது. எதுலயும் ஒரு த்ரில்லிங் வேணுங்க அங்கிள் அப்படின்னு. ஏன்னா இதுலயாமா த்ரில்லிங் வேணும்னா, ட்ரெண்டிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்போ தலைமுறை இடைவெளிங்கிறது திங்கிங்கிறது வித்தியாசமா போயிடுச்சு. அப்போ அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு. ஒருவரை புரிந்து கொள்ளுதல், அதன்படி வாழுதல், அதுக்கு புரிந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ இந்த இதுல சொல்லும் பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சியில இருக்கிற சகோதரி இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு சொல்லலை, அவங்க சொல்ல முடியாத சூழல். ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அப்போ 1 மந்த் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1 மந்த் 1.5 மந்த் அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோடதுல சம்திங் பேரு இதுல இடத்தெல்லாம் சொல்லலை. இன்னும் நிறைய பேர் வந்து அது சொன்ன இது என்ன கொடுமை என்னன்னா, நல்லது செய்யறத சொல்றதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. அது சொன்னாங்க பெரிய விளைவுகள் வருது, ஏன் அது மாதிரி பண்ற, ஏன் அது மாதிரி செய்யற அப்படிங்கிறதும் வருது. அப்போ அந்த சகோதரி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 50-60 ரூபாய் கிட்டத்தட்ட லாபம் வந்திருக்கு. லாபம் வந்த உடனே உடனே இங்கே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு, இந்த லாபத்தில் இருந்து நான் வந்து 15,000 20,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறேன், 20-30 கிட்டத்தட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், எப்படிமா இருக்குதுன்னா, அவங்க இதை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் சார், நான் கடன் கொடுக்க வேண்டியவங்களும் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸில் அதிகமாக பணம் போட்டால் வரும், ஆனாலும் கூட நான் இதில் வர்ற லாபத்தில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப டாக்டர்கிட்ட கேட்டேன், பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் 15,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமாக தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் டாக்டரும் சொல்லலை, கொடுக்கணுமா வேண்டாமா, இங்கே கொடுங்க, எதை பற்றியுமே சொல்ல. ஆனால் தொடர்ச்சியாக அந்த 15,000 வச்சிருக்கேன், கொடுங்க, கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும், சேரிட்டி நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கடன் இருக்குது, அவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்கு, ஃபேமிலி இஷ்யூவும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதே மாதிரி அவர்களுடைய அந்த வியாபாரத்தை பெரிய அளவில் நடத்துறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது. ஆனாலும் கூட அந்த பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றங்க லைவ்ல இருக்கிறாங்க அவங்க. பட் இப்போ அவங்களும் சொல்ல முடியாத சூழல்ல இருக்காங்க, ஒரு நாள் கட்சியும் அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு சொல்றது, உங்களுடைய ரியாலிட்டி லைஃப் நீங்க சொன்னீங்கன்னா பலருக்கு அது வழிகாட்டுதலாக இருக்கும், அந்த தர்மம்ங்கிறது தர்ம சிந்தனை வளரும், அதனால பெனிஃபிட் என்ன கிடைக்குதும் போது இன்னும் சீரியஸா பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். அவங்க இருக்காங்க, திரும்ப லேட்டரான்னு சொல்ல வைக்கிறேன். பட் அவங்க திரும்ப வந்து அந்த சேரிட்டியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, பர்டிகுலரா இந்த இதுக்கு இந்த நட்சத்திரத்துல இவங்களுக்கு கொடுத்தால் அது சரியாகும். அதாவது இந்த வளர்ச்சிக்கு இருக்கு இல்லையா, இன்விசிபிள் கனெக்டிவிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், திஸ் இஸ் பேசிக் ஆஃப் த கர்மா பிரின்சிபிள்ஸ். அப்போ அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு நான் பர்டிகுலரா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறாங்க. எல்லாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருவேளை வாங்கிட்டு இவர் வச்சுக்கிறா அப்படின்னு நிறைய பேர் டபுள் மைண்ட் செட்லயே இருக்கிறவங்களுக்குங்க பேசுறவங்களுக்கு நமக்கு தெரியும். அதனால டாக்டர் பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்றாங்க. நீங்களே தர்மம் செய்யுங்க, தர்மம் வந்து தப்பே கிடையாது, செய்யலாம். அப்போ இன்விசிபிளா இந்த இடத்துல என்ன நடக்குது, நம்ம தர்மம் செய்யறோம், நமக்கு திரும்ப என்ன வருது அப்படிங்கிறதும், இப்ப மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன மாற்றம் வருகிறது, மன்னிப்பு கேட்கிறோம் அதனால இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை டெடிகேட்டடா இறை உணர்வோடு உள்ளத்தோடு நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கு ரிசல்ட் எது செஞ்சாலும் அதுக்கான ஒரு ரிசல்ட் ஒன்று வரணும் இல்லையா? அப்போ அது வரல, அது எப்படி வருது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா அஸ் ஏ சயின்ஸ், ஆக்சுவலி நம்ம உடம்புல இருக்க, நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறது, 37 லட்சம் கோடி செல்ஸ் நார்மல் ஹியூமன் பீங்கோட பாடியில் இருக்கிறது. சிலருக்கு உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஸோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். பட் ரியாலிட்டியா செல்லுக்குள் நடக்கிற விஷயம் என்றால் 3 விஷயம் நடக்குது. இது ஒன்று வந்து எனர்ஜி, ஆற்றல். ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒரு வகை ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் என்பது ஃப்ரீக்குவன்சியாகவும் ஃப்ரீக்குவன்சி வந்து வைப்ரேஷனா மாறுது. இந்த வைப்ரேஷன் மாறுது. இந்த ஆற்றல் செல்லுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல் ஃப்ரீக்குவன்சியாக கன்வெர்ட், அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, அது ஃப்ரீக்குவன்சியா மாறி வைப்ரேஷனா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இது நடக்குது. ஒவ்வொரு 37 லட்சம் கோடி செல்லுகளையும் அந்த ஆற்றல்ங்கிறது வைப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வைப்ரேட்டிங்கை பொறுத்தளவுக்கு தான் டிசீஸா இருந்தாலும், ப்ராப்ளம் இருந்தாலும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்தாலும் எல்லாமே அதுல தான் இருக்குது. அதுதான் டாக்டர் சொல்றாங்க, அது கர்மாங்கிறது. கர்ம பதிவுகள் எங்கே நடக்குது, எங்கே ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க 37 லட்சம் கோடி செல்லுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏவில் நடக்கிறது. டிஎன்ஏவில் பிளஸ் மைனஸ் இருக்குது. ஆக்சுவலி இதுல வந்து மதுரையில் இருக்க டாக்டர் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னாரு, சரி இது கூட நம்ம கர்மாவில் நாம் சொல்லுகின்ற இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும், ஆஸ் ரியாலிட்டியா அலோபதியில வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மெடிசன்ஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் எப்படி பாயிண்ட் சைடு ஆகுது அப்படிங்கிறத பத்தி அவர் எனக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஐ ரியலி தேங்க் டு ஹிம். அவருக்கு நான் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக சொல்கிறோம் இல்லையா, இப்போ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, இன்னும் ரொம்ப பேர் வந்திருப்பாங்க, என்னடா இது சில பேர் வந்திருக்காங்க, உண்மையில டாக்டர் என்னதான் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு மெடிசன் கொடுத்தாரு அதுவும் வரல, கிறிஸ்டல் கிளான்சிங் இதுவும் வரல, டெய்லி இன்னைக்காவது கொடுத்துருவாரான்ட்டு கடைசி வரலையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரை நீங்க எதுவுமே சொல்லலையே, சரி இன்னைக்கு 1 hour என்ன கேட்டீங்கன்னா, இல்ல நான் கடைசி வரையும் கேட்டேன், நீங்க கொடுக்குறேன்னு சொல்லல, கொடுக்கலங்கிறதுக்கான ரீசன் தான் சொல்றாருன்னு அது அவங்களும் சொல்றாங்க. அதுதான் தெரியுமே சார், அதான் கர்மா இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா அது எப்ப கொடுப்பாருன்னு சொல்லணும்ல, அதன்னு சொல்லலையே, அதுதான் கொடுக்காததுக்கு ரீசன் தான் ஏன் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி அதை முடிச்சுட்டு எப்ப சொல்லுவீங்க, ஒரு 12-13 பேர் இருப்பாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் சரி சரி இன்னைக்காவது வந்துருமா, இன்னைக்கு வந்துருமான்னா நான் காலையிலேயே அவர் சொல்லிருப்பாருல்ல, அது சொன்னா நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா டாக்டர் சொல்றாரு இது மாதிரி கிளன்சிங்கிறத சொல்லி முடிச்சிடறாரு. ஆஸ் ரியாலிட்டியா அந்த டாக்டர் எம்டி சர்ஜன் அவர் எனக்கு சொல்றது, அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயம், அலோபதி இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட், பேசிக்கலி டிசீஸுங்கிறது செல்ஸ்ல பாதிக்கப்படுது இல்லை, அதாவது தேவையில்லாத ஒன்று ஏதோ ஃபங்கஸ், இந்த மாதிரி பாக்டீரியாஸ், இது போன்ற வைரஸ் என்ட்ரி ஆகும்போது அதை எதிர்த்து அல்லது அது உள்வாங்கி கொண்டது உடல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதும். அதுல முக்கியமா அவர் சொன்ன கீ பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டிசீஸ் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள வந்திருக்கு அப்படின்னா, இந்த இந்த அட்மாஸ்பியர்ல எல்லா விதமான நோய்களுக்குமான செல்கள் இருக்கிறது, எல்லா விதமான வைரஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் அப்படின்னா அவர் சொல்றது, கேன்சரை வளர்க்கக்கூடிய வைரஸ் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர்ல இருக்கு. அது மாதிரி டயபெட்டிக் எல்லா விதமான செல்களும் கோடான கோடி இதுல அத்தனையும் இருக்குது. அப்போ ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஸோ இந்த உடம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, அவரு நம்ம ரெஃபர் பண்ணல, நான் அடுத்த நாளுக்கு திரும்ப சொல்லேன், 2 டேர்ம்ஸ் சொன்னார். அது வந்து ஒத்ததை இருக்குமா, ரிசீவிங் அட்ராக்டிங் கெப்பாசிட்டி உள்ள செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அது இப்போ கேன்சர்னா அந்த வகையான செல் வைரஸோ ஆர் ஃபங்கஸையோ ஆட்டமையோ உடல் வந்து ஈர்க்குது. என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுதோ
அதுக்கு தகுந்த வெளியில இருந்து இருக்குது, இன்னொன்று சஸ்டெயின் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணு. இது ரெண்டு தான் சார் பேசிக் டிசீஸ் காரணம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு, இது ரெண்டு. ஸோ நாம கர்மாவில் அதுதான் டாக்டர் சொன்னார், ரெண்டு அப்படிங்கிறத பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்றாரு. கர்மாவில் டிஎன்ஏ ஆர்என்ஏ, டிஎன்ஏ ஆர்என்ஏ மட்டும்தான் சயின்ஸ்ல வந்து சொல்லியிருக்கு. அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ உள்ள அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஒரே டிஎன்ஏ பாசிட்டிவாகவும் ரியாக்ட் பண்ணும், நெகட்டிவாகவும் ரியாக்ட் பண்ணும். அது வந்து இன்னும் லேட்டரான் வந்து இப்போ இன்டைரக்டா அலோபதியில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லேட்டரான் அது டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகுது, டிஎன்ஏங்கிறது டிஎன்ஏ மட்டும்தான், டி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ மட்டும்தான். ஆனால் டிஎன்ஏ உள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குங்கிறது இதுக்கப்புறம் தான் சயின்ஸ் கண்டுபிடிக்கும். ஆனால் சித்தர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இட் வாஸ் ஃபார்ம்டு எப்படி வந்து அதில் உருவாகி இருக்கிறது, உடலில் இருக்கிற செல்களுக்குள் இருக்கின்ற கருவில் டிஎன்ஏவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அதை நீங்க யாரும் புதுசாக கொண்டு வந்து முடிக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அது ஆல்ரெடி ஃபார்ம்டு. ஒருவரும் உருவாகின்ற பொழுது, ஒரு உயிரும் ஜனிக்கின்ற பொழுது, பிறக்கின்ற பொழுது உருவாகிறது. அந்த பாசிட்டிவ் டிஎன்ஏ இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதுதான் நாம் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அது உருவாகிறது. இதுதான் பேஸ். அப்போ நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லது நீங்க செய்யற பொழுது மற்றவங்களுக்கு அது நல்லதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு நல்லதே செய்கிறது. அந்த எனர்ஜி இருக்குல்ல, எவ்ரி திங் இஸ் ஆன் எனர்ஜி. நம்ம பாவம் சொல்றீங்க இல்லையா, பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது அனைத்தும் நம்ம சொல்கிற கேரக்டர் அத்தனையுமே நம்ம உடலில் வந்து எனர்ஜியாக பதிவாகிறது, ஆற்றலாக பதிவாகிறது. அது வந்து ரெண்டு ரெண்டு இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் உடலில் பதிவாகிறது. ஒன்று பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டரா. பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் புண்ணிய கர்மா, நெகட்டிவ்ங்கிறது பாவ கர்மா. ரெண்டுமே தான் இருக்குது. ரெண்டுமே அப்போ ரெண்டுமே இப்போ பாவமும் செய்யணும் புண்ணியமும் செய்யுமா சார் அப்படி? அப்போதான் சார் பிரைட்டாக இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை. புண்ணிய கர்மா இதுல வந்து அந்த பிரின்சிபிள்ஸ் இறை பிரின்சிபிள்ஸ் மாறும். எந்த அளவுக்கு புண்ணிய கர்மா செய்யுது அந்த அளவுக்கு நீங்க பிரைட்டா இருக்கிறீங்க. ஒன்லி த பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் டவுன். நீங்க பாசிட்டிவை நோக்கி சிந்திக்கின்ற பொழுது நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகுது. இது நம்ம நம்ம சொல்றது ஃபுல்லா சயின்ஸா ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் மேல அவர் பியூர் ஸ்பிரிச்சுவலா அப்படியே சொல்லிட்டு போறாங்க. பட் சயின்ஸா உள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்க, இப்போ ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்கின்றது, காலையில எல்லாரையும் வந்து குறைந்தபட்சம் பாட சொல்றதும் இல்லைன்னா பாட்டை கேட்கறதும் இசையோட ரசிக்க சொல்றதும் காரணம்னா, whenever you have to feel or tune with the nature, is like a musical's way or frequency or vibrations in your thought, and each and every cells have modulate or tune with the nature and musics. அதாவது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதிகாலையில் காலையில் எழுந்தவுடன் எந்த ஒரு வித்தின் ஆஃப் அன் அவர், சயின்ஸ்ல என்ன சொல்றதுன்னா 10 நிமிடம் நீங்க எழுந்த உடனே அந்த 10 நிமிடம் இருக்கு இல்லையா, அந்த 10 நிமிடம் உங்களுடைய நாளை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றேன். அந்த அந்த கேரக்டர்ஸ் அப்ப எப்படி இருக்குங்களோ அது மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அப்போ அந்த 10 நிமிடம் உங்களுக்கு காலையில 10 நிமிடம் எழுந்ததுல இருந்து 10 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மகிழ்ச்சியா இருக்கணும் எப்படி அந்த அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்துடும். அப்போ அந்த தாட்டுங்கிறது எப்படின்னா ஓஷோ வெரி கிளியரா சொல்லுவார். ஏற்கனவே சொன்ன ஒரு பாடம் இருக்குன்னா இட்ஸ் நாட் ஏ கம்ப்ளீட்டட், முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் நாட் ஏ கம்ப்ளீட்டட் லெசன், இட் வில் பி கண்டினியூ இட் பிகினிங் த நெக்ஸ்ட் லெசன்ஸ். அந்த நெக்ஸ்ட் அடுத்த பாடம்ங்கிறது இந்த பாடம் முடிஞ்சிருக்கும், இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும். அப்போ இட் வில் பி கண்டினியூ. எ பர்த் இஸ் லைக் ஏ சேம் அஸ் ஏ சிலபஸ் இன் த லெசன். ஒரு ஒரு புத்தகத்தில் உள்ள பாடம் மாதிரி ஒரு பாடம் முடிந்தால் அடுத்த பாடம் தொடர்கிறது, ஒரு பிறவி முடிந்தால் இன்னொரு பிறவி தொடர்கிறது. அப்போ ஒரு எப்ப நீங்க பினிஷ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு பிறவிங்கிறத இன்னும் சுருக்கமா வச்சோம்னா அது ஒரு நாளாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த நாள் அப்படிங்கும்போது ஒரு நாளினுடைய இறுதி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, படுக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் நம்ம படுக்க போறோம் அப்படிங்கும்போது மைண்ட்ல வந்து நம்ம சொல்றோம் சரி 10 மணிக்கு படுக்க போறோம், 9 மணிக்கு படுக்க போறோம்னு படுக்க போறோம் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைய ரீகால் எல்லாமே மைண்ட் செட் பண்ணும். படுக்க போறோம் அப்ப என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு ரீகால் பண்ணும்போது அப்ப படுக்கும்போது எல்லாத்தையுமே ஓவர் ரிவ்யூ மைண்ட் உங்களை அறியாமலே செய்யும் பாடி. அதன் பிறகு காலையில் எழுந்திருக்கும் போது அதுதான் வரும் ரிப்பீட்டடா. நீங்க என்ன நினைச்சிட்டு படுக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அப்ப அதனாலதான் சொல்றது படுக்கும் பொழுதும் மகிழ்ச்சியோடு படுங்கள், எழுந்திருக்கும் போதும் மகிழ்ச்சியாக எழுந்திருக்கலாம். அப்போ என்ன நினைக்கிறீங்களோ எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள் அப்படின்னா ஆஸ் பர் சயின்ஸ் என்ன ஃப்ரீக்குவன்சில படுக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிலே தான். அப்போ அதிகாலையில் என்ன நடக்குது அப்படின்னா, உறங்குகின்ற பொழுது நம்ம ஹீலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த
நம்ம சொல்ற டாக்டர் வந்து ஹீலிங் பண்றாரு. எப்படி ஹீலிங் நடக்குதுன்னா, ஒரு செல்ஸ் இருக்கு, 37 லட்சம் கோடி செல்ஸ் இருக்குது இல்லையா? இந்த ஒரு செல்ஸ் எடுத்துக்கிட்டாக்க, ஒரு செல்ஸ்ல எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்கிற ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷனா மாறுது. இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மோடல் இருக்கு. நான் அடுத்த நாளுங்கிறத உங்களுக்கு அதை விடுறேன். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இப்ப மூக்குன்னா மூக்குக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஹார்ட்டுக்குன்னா ஹார்ட்டுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி, கண்ணுன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சுவலி பிரணா கில்லிங், ரே கில்லிங்ல வந்து அதை டியூன் பண்ணி அப்படி கொடுக்க மாட்டாங்க. காமனா மைண்ட் செட்ல வந்து பார்ட்டோட வச்சுப்பாங்க. கண்ணுனா கண்ணுக்கு அப்படிங்கிறதோட. பட் டீப் சென்ஸா போகும்போது டாக்டரோட இதுல டீப் சென்ஸ் அப்பனா பர்டிகுலரா இந்த பார்ட் அப்படின்னா, இப்போ 500 கண்ணுல ஒரு பிரச்சனைனா அதோட ஃப்ரீக்குவன்சி 500 அப்படின்னு சொன்னாக்க, அந்த 500 ஃப்ரீக்குவன்சி அதுல இருக்காது. கண்ணில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்காது. பிரச்சனை என்றால் நார்மலா இருக்கிறதுல இருக்கும். இப்ப கண்ணு வலிக்குது, சரியா பார்வை தெரியல அப்படின்னாக்க, கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுக்குமே பிளஸ் மைனஸா மாறுது இல்லையா? அது சயின்ஸ்ல வந்து பிளஸ் ஆயிடுச்சு. ஏன் அது பிளஸ்ஸா மாறுது? கண்ணு ஒழுங்கா தானே இருந்தது, ஏன் திடீர்னு பிளஸ், அதோடைய பார்வை இது பிளஸ்ஸுக்கு போகுது, ஏன் மைனஸா வருது அப்படின்னு நம்ம சென்ஸ் பண்ணணும்னாக்க, இன்டெப்தா பார்க்கும்போது அது எனர்ஜியா, அப்போ ஸ்பிரிச்சுவலா நம்மளோட கர்மாவில் பார்க்கும்பொழுது கண் செல்கள், கண்ணில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, அதோட அதோட ஃப்ரீக்குவன்சி லெவல்ல அது படிப்படியா குறையும். இப்போ 500 இருக்குன்னா 400, 300 இந்த மாதிரி அது குறைகின்ற பொழுது அது தன்னுடைய இயல்பான வேலையை செய்யாது. நாட் ஓன்லி ஃபார் ஐஸ், வாட் எவர் மே பி த டிசீஸ். எந்த டிசீஸா இருந்தாலும் எந்த பார்ட்ல இருக்கோ அந்த பார்ட் வந்து அதுக்கான ஃப்ரீக்குவன்சில வேலை செய்யாத பொழுது அது டிசீஸாக மாற்றப்படுகிறது. அல்லது அதனுடைய இயல்பான அதிர்வெண்களை விட சற்று குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்குன்னு சொன்னாக்க அது டிசீஸாக மாறுகிறது. அதுதான் டிசீஸ். அப்போ இதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்லிறாரு. அவர் வந்து நல்லா பாத்தீங்கன்னா மருந்துங்கிற அதிகாரம் எழுதியிருப்பார். மருந்து அதிகாரத்துல எழுதும்போது, மருந்துனா எந்த இடத்துலையுமே அவரு இந்த மருந்து சாப்பிடுங்க, டயபெட்டிக் இந்த மருந்து சாப்பிடுங்க, எந்த மருந்து பேரையுமே சொல்லியிருக்க மாட்டார். சித்தா மருந்து பேரையும், மருந்துன்ற அதிகாரத்தில் மருந்தை பற்றியே அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். முழுக்க முழுக்க உணவை பத்தி தான் சொல்லுவார். எப்படி கான்சன்ட்ரேட் பண்றதை பத்தி சொல்லுவார். அப்போ அவர் மருந்து என்பது இன்டைரக்டா சொல்றாரு. உணவு, உணவை சரி செய்தால் மருந்தாக அதை மாற்றி உடலை சரி செய்யும். மருந்து இந்த அதிகாரத்துல முழுக்க முழுக்க அவர் உணவை பற்றியே பேசுகிறார். அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, 500 அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கும்போது அது கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்குது. இப்போ இது என்ன செய்யுது, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறோம்னா, ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு, ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியை சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து, இப்போ எப்படி எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ஒருத்தர் பரீட்சை எழுதுறாங்க, மார்க் தமிழ் இங்கிலீஷ் 5 சப்ஜெக்ட் எழுதுறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு மார்க், எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜா ஒரு மார்க் போடுறாங்க. 500க்கு எவ்வளோ, 1000க்கு எவ்வளோ அப்படின்னு போடுறாங்களே, ஆவரேஜா ஒரு மார்க் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் சேர்ந்து அண்டு கர்ம வினையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. ஸோ டோட்டலா சேர்ந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது இதுவரை உலகத்தில் தோன்றிய கோடான கோடி மனிதர்களோட ஃப்ரீக்குவன்சியும், இப்போது இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான 1000 கோடி மனிதர்களும், இதன் பிறகு வர இருக்கக்கூடிய கோடான கோடி மனிதர்களோட ஃப்ரீக்குவன்சியும், ஒரு மனிதரோட ஃப்ரீக்குவன்சி இன்னொரு மனிதரோட ஃப்ரீக்குவன்சில எந்த காலத்திலும் கோயின்சைடே ஆகாது. எத்தனை கோடி கோடான கோடி மனிதர்கள் தோன்றினாலும் அத்தனை கோடி மனிதர்களுக்குமான ஃப்ரீக்குவன்சி அதிகம். ஒண்ணுக்குமே ஒன்று ரிலேட் ஆகுது. ஈவன் தோ இது ஃப்ரீக்குவன்சிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இன்டைரக்டா சொல்லணும்னா கைரேகை, கைரேகை பத்தினா சேம் லைக் தட். கைரேகை பத்தி ரிசர்ச் இருக்குது. ஸோ போன இதுல சொன்ன, அடுத்து சொல்றேன்னு சொல்றேன். கைரேகை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, இந்த சீமந்தம், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாங்க மேடம், சாரதா மேடம் கூட கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்க 7வது மாதத்தில் ஆன்மா உருவாகிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டேன் நான், 7வது மாதத்துல உருவாகுதா அப்படின்னு. நிச்சயமா 7வது இல்லை. குழந்தை கரு சேருகின்ற பொழுதே ஆன்மா உருவாகுது. ஆன்மா தான் உயிர். உயிரணுக்கள் உயிரோடு இருக்குன்ற பொழுதுதான் அது குழந்தையாகவே வளர முடியும். அப்போ ஆன்மாங்கிறது ஆரம்பத்திலே வந்துருது. ஆனால் ஆல்ரெடி டிசைடட், இந்த இவர்களுக்கு இப்ப பிறக்கணும் அப்படின்னு டிசைடட். இது வந்து ஸ்பிரிச்சுவல், அது சித்தர்களோடது, அந்த மெத்தட்ல வேணாம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். அப்போ இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட். அந்த கை ரேகை சொன்னேன் இல்லையா, கை ரேகைங்கிறது நார்மலா இல்லை. அந்த இப்போ அந்த சீமந்தம் வைக்கிறது,
இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்க இல்லையா? அப்போ ஆஹ், குழந்தை அந்த கர்ப்ப காலத்தில் தாயை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப வந்து அவங்க மகிழ்ச்சியோட இருக்கணும். அவங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லி இப்படி இப்படிலாம் இருக்கணும், சில கேரக்டர் சொல்லியிருக்காங்க, இப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஊம் ஸ்டேஜ் கருவியல்ல வந்து அந்த குழந்தையா இருக்குன்ற போது கை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த வாரத்துல எப்படி எப்படி வளருதுன்னு. இந்த கை இந்த மூடி இருக்கும்போது அந்த தாயோட ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்குவன்சிங்கிறது லைஃப்ல ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதுங்கிறதுல அதிர்வெண் ரொம்ப முக்கியம். அது அந்த அலைன்மெண்ட்டுங்கிறது அதுல அதை முக்கியமா சொல்றது. அதுல அதை டியூன் பண்றதுல முக்கிய இடத்தை வகிப்பது தியானம். தியானம் வந்து கரெக்டாக டியூன் பண்ணுது. அப்போ அந்த குழந்தை கை மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடிக்கும் போது அந்த கருப்பையில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது இட்ஸ் ஹேவ் ஏ ஒரு ப்ரெஷரைஸ்டு இருக்கு. அந்த ப்ரெஷரைஸ்ட் அண்ட் தாட், தாயினுடைய எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரைஸ்ட் இட் வில் பி ஃபார்ம். அது வந்து அந்த குழந்தையோட கையில வந்து அந்த ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுறது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த ப்ரெஷர் வந்து வாட்டர்ல வந்து மிங் ஆகும். வாட்டர் இட் வில் பி ப்ரெஷரைஸ்டு த பாத். இந்த கைக்குள்ள அது வந்து ப்ரெஷர் பண்ணும். அது 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 அந்த அந்த பாத் பேமாலஜின்னு இருக்குல்ல, சப்போஸ் இப்போ பாசிபிள்ஸ் நெக்ஸ்ட் வீக்குள்ள அந்த அந்த எடுக்கிற எப்படி கைரேகை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அந்த கைரேகை ஒரு ஒரு கோடும் எப்படி ஃபார்ம் ஆகுறது. அப்போ இந்த 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 தாட் அந்த ரேகை எப்படின்னாக்க அவங்களுடைய தாட்டு ஒரு அதரோட தாட் என்ன மாதிரி இருந்தா இது எப்படி பதிவாகும் அப்படிங்கிறதும், இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அம்மா அப்பாவோட கேரக்டரை பேஸ் பண்ணியிருக்கும். அஸ் வெல் அஸ் கர்மாவும் அவர்கள் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலும் இந்த கைரேகைங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது சயின்ஸ். அது வந்து கைரேகை ஜோசி, இது நான் ஜோசியம் சொல்ல வரல. ரொம்ப பேர் நம்மளால இவ்வளவு டீப்பா சொல்றேன், ஒரு நல்லா ஜோசியம் சொல்லுவாரோ அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிடக்கூடாது. பட் இந்த கைரேகை அப்படிங்கிறது அஸ் பர் சயின்ஸ் எப்படி வந்து இந்த ரேகைகள் கோடுகள் எப்படி உருவாகிறது, அந்த வாட்டர்ல இருக்கும்போது வாட்டர் ஊம்ப்ல வந்து ஸ்டேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத விஷயம். அந்த நான் ஏற்கனவே கவிதையில படிச்சது, நான் படிச்சது அந்த எழுதின கவிதைங்கிறது 3 பக்கம் 4 பக்கம். 4 பக்கத்துல 2 பக்கம் தான் அந்த எம்பிரியாலஜி கருவியல், எம்பிபிஎஸ்ல செகண்ட் இயர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நான் எழுதினப்போ செகண்ட் இயர் நினைக்கிறேன். அந்த அந்த முழுமையான எம்பிரியாலஜி கருவியலை பற்றி முழுமையாக படிச்சுட்டு அந்த முழுமையான அந்த ஃபீலோட அந்த ஊம்ப், அதாவது கரு வளர்கின்ற அந்த ஸ்டேஜ் மட்டும் எடுத்து அது கவிதையா எழுதினதுல 2 பக்கம், அந்த 2 பக்கம் அந்த கவிதை வரும் ஷார்ட்ல. ஆனா அதுக்காக படிச்சது வந்து ஏறத்தாழ 3-4 மாசத்துக்கு கிட்டத்தட்ட அந்த கருவியல் புக்கு மட்டுமே படித்தேன். ஒரு கரு எப்படி உருவாகிறது, எந்த டயத்துல வந்து ஆண் பெண்ணாக மாறுகிறது, எப்படி எக்ஸ் ஒய் குரோம்சம் ரியாக்ட் பண்ணுது, மேக்சிமம் ஒரு கரு வந்து கரெக்டாக ஜென் பண்ணா இன் ஃபியூச்சர்ல உங்களுடைய டிசீஸ் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது உள்பட அதை பத்தி சொல்ல முடியும். ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் சயின்ஸ். ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது. அப்போ வென் எவர் வி ஹாவ் டூ த மெடிடேஷன்ஸ், நம்ம வந்து தியானத்தில் இருக்கின்ற பொழுது அப்போ ஒரு ஃப்ரீக்குவன்சி நமக்கு இன்னும் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது நாம மற்றவர்களுடைய ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ஹீலிங் மெத்தடுங்கிறது. எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா, சொல்லியிருக்கேன் இல்லையா, கண் இருக்குது, கண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு, லைக் தட் 500ன்னு வச்சுப்போம். அப்படின்னாக்க கண்ணுக்கு வந்து நம்ம ஹீலிங் கொடுக்குறோன்னா நம்ம ஒட்டுமொத்த ஃப்ரீக்குவன்சிங்கிறது ஒரு மெத்தட்ல இருக்கும். அப்போ கண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தாட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பவர். மைண்ட் செட் இருக்கு இல்லையா, தாட்டுங்கிறது இஸ் ரியலி கிரேட். அதை நம்ம ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கேன். சாரோட குரு டாக்டர் இளங்கோ சார் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, என்னோட குரு அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணையா குரு வந்து அவர் வந்து அவர் எழுதின மானச யோகம் புக் முடிஞ்சா நீங்க படிங்க, தயவு செஞ்சு எல்லாரும் படிக்கணும். ஏன்னா அந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறதே மோர் தென் கின்னஸ் ரெக்கார்டை விடவும் பெருசு, நோபல் பிரைஸை விடவும் அதிக உரத்த உள்ள. நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா அந்த புக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா மனம் அப்படிங்கிறத பற்றியுமே 14-15 சாப்டர், ஒரு ஒரு சாப்டரும் ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கும். ஒட்டுமொத்தமா 180 பக்கம் நினைக்கிறேன் அந்த புத்தகம். மனசு அப்படின்னா மனசு ஒவ்வொன்றும் ரியாக்ட் பண்றதை பத்தி எழுதியிருப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் மானச யோகம் அப்படிங்கிறது. அந்த புக்கை படிச்சுட்டு தான் டாக்டரே அவங்க குருவை பார்க்க போனார் அவரோட வயசுல. அந்த பிரதி இருக்குது. அப்போ அந்த மனம்ங்கிறது எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுதுங்கிறது ஆஸ் பர் சயின்ஸ்ல நான் வந்து இது படிச்சுட்டு இருக்கும்போது செல்ஸ் பத்தி படிச்சுக்கிறேன். செல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம இப்போ ஹீலிங் கொடுக்குறோம், ஒரு ஆற்றல் கொடுக்குறோம், அது எப்படி இப்போ டாக்டர் சொல்றாங்க நான் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஹீலிங்னா எப்படி நடக்குது, என்னடா ஹீலிங், நம்ம அங்க இருக்கிறோம் அவர் இங்க இருக்கிறாரு, ஹீலிங் எங்க சரியாகுது, அப்படியே தானே இருக்குது, சரியாகுமா இல்லையா. அதுக்கப்புறம் சில பேருக்கு சரியாயிடுது.
சரியானதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் கொடுத்த ஒன்றும் சரியான மாதிரி எனக்கு தெரியலையா, அது ஆட்டோமேட்டிக்கலா சரியா இருக்கு. நம்ம பார்த்தது நேரடியாக பார்த்தா டாக்டர் ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. இது மருந்தும் கொடுக்கல, ஊசியும் கொடுக்கல, திடீர்னு அதுவே சரியாயிடுச்சுன்னா எப்படி சரியாகும்? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா? பட் ரியாலிட்டியா என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து பண்டிட் கர்ணயோகிஜி குரு என்ன சொல்லியிருக்காரு அவரோட புத்தகத்துலன்னா, ஐன்ஸ்டீன் கோட் பண்றாரு. எக்ஸ்ட்ராடினரி மென்ஷன் ஐன்ஸ்டீன் அவர் கோட் பண்ணி போடுறாரு. இந்த இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எல்லா பொருள்களிலும் உயிர் உள்ளது, உயிரற்ற அனைத்து பொருள்களையும் உள்ள அனைத்து செல்களையும், இது ஐன்ஸ்டீன் கோட்ஸ், அனைத்து செல்களும், எவ்வரி செல்ஸ் ஹேவ் எ மைண்ட், ஒவ்வொரு செல்லுக்கும் மனம் இருக்கிறது. மனம், கேரக்டர், அந்த மைண்ட் மைண்ட் இருக்குன்றாரு. சாதாரண இப்போ கல் இருக்குன்னா கல்லை உடைச்சிட்டு போனீங்கன்னா கடைசியில ஒரு செல், ஒரு இது இருக்கு இல்லையா, ஆட்டம், அதுக்கு மைண்ட் இருக்குன்றாரு, மனம் இருக்கிறதுன்ற. இப்போ ஒவ்வொன்றுக்கும் அவர் ஐன்ஸ்டீன் சொல்றது. அதை அது வந்து அதை தாண்டி ஒரு சொல்ல மைண்ட்னா அது யோசிக்குமா, கல் நம்மள மாதிரி யோசிக்குமா, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அது வந்து ஒரு கேரக்டர். அப்போ அது உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படின்னா, சயின்ஸ் வந்து எப்படி பிரிக்குது அப்படின்னா, நகரும் பொருள், சுவாசிக்கின்ற பொருள், ரத்தம் இருக்கிறது, இது எல்லாமே உயிர் உள்ளது, இது இல்லைன்னா உயிரற்றதுன்னு சொல்றேன். அஸ் ஏ ஸ்பிரிச்சுவல் வந்து அவனின்றி ஓரணுவும் அணையா, அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப எல்லாத்துலயுமே இறைவன் இருக்குன்னா எல்லாருமே உயிர் உள்ளதா தானே இருக்கும். அப்ப அதுக்கு உயிர்க்கா, கல்லுக்கு உயிர்க்கான்னு நிச்சயம் இருக்கு. ஏன்னா கல்லில் உள்ளே இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா, இப்ப சிலிக்கான் எஸ்ஐ, அது வந்து செல். அதை நீங்க பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த எஸ்ஐ பிளஸ் பிளஸ் சிலிக்கான் வந்து அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான் புரோட்டான் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒன்று சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னா இயக்கத்தோடு இருக்கிறது. இயக்கத்தோடு இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் உயிர் உள்ளதாக இருப்பதாக கருதப்படுகிறது. அப்ப நமக்கு அது வந்து உயிரற்ற பொருள், அசைல் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அஸ் பர் சயின்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரான் சுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப சுத்தி கொண்டிருக்கிறது உயிரோட இருக்கிறதா அர்த்தம். உலகத்துல இருக்கிறது எல்லாமே உயிருள்ள பொருட்களாகத்தான் இருக்கும். இதுதான் வந்து பண்டிட் கர்ணயோகி ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இந்த மனம் இருக்கு இல்லையா, நீங்க மனம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. முழுக்க முழுக்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மனம்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி தோல்வியை அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது அவர் ஒரு ஒரு கேரக்டரும் சொல்ல எப்படி நடக்கணுது. நான் சயின்ஸ்ல வந்து இந்த இதை படிக்கும் பொழுது செல்ஸை பத்தி டீப் அண்ட் டெப்தா படித்தேன். செல் எப்படி வந்து செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு படிக்கும்போது, செல்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், எல்லாமே நார்மலாக சாப்பிட்றோம். சாப்பிட்றது வந்து டைஜஷன் ஆயிடுது, டைஜஷன் ஆகுறது சத்தா மாறுது. அப்போ சத்தா மாறுகின்ற பொழுது யாருமே கண்ணுக்கு தனி சாப்பாடு, காதுக்கு தனி சாப்பாடு, வயிற்றுக்கு வயிற்றுக்கு தான் சாப்பிட்றோம், முடிக்கு தனி சாப்பாடு, விரலுக்கு, இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டுக்காக யாருமே சாப்பிட்றதில்ல. பொதுவாக எல்லாமே சாப்பிட்றோம், காமனாக சாப்பிட்றோம். ஆனால் இப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிக்கப்பட்ட பிறகு அது வந்து அணுவாக ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுது. இப்போ இது எப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுதுன்னா காமனா பிரிச்சு போகும். இப்போ ஒரு இதுக்கு தேவை அதிகமாகப்படுது, கம்மியா இருக்குது அப்படின்னா, இப்ப கல்லீரலுக்கு செரிச்ச பிறகு கல்லீரலுக்கு தேவையானது போடும், மூளைக்கு தேவையானது, கண்ணு, காது, இப்படி எல்லா பார்ட்ஸுக்கும் செல்ஸ் வந்து செரிக்கப்பட்ட உணவு சத்தாக மாற்றப்பட்டு ஊட்டச்சத்தாக மாற்றப்பட்ட பிறகு எல்லா செல்ஸுக்குமே போகுது. அப்போ நான் படிச்சு பிரமிச்ச அந்த விஷயம் என்னன்னா, கடைசியில வந்து அவங்க சொல்றாங்க சயின்ஸு, இப்போ சாப்பிட்ட சாப்பாடு ஊட்டச்சத்தாக மாற்றப்பட்டு நியூட்ரிஷனாக எடுக்கப்பட்டு அது வந்து உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. whenever your thought, இந்த பிரெயின் இருக்கு இல்லையா, இட் வில் பி டிசைடிங், இட்ஸ் கான்சென்ட்ரேட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை, கால் வலிக்குது, இந்த மாதிரினா நீங்க எந்த வலியை உணர்கிறீர்களோ அதுல எங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம் இருக்குதோ, whenever you have the mindset it will be more constant. whenever you have the mindset it will be produce, அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஸோடது produce more compare with any other that to reach the particular part, particular organs சொல்றாங்க. இப்போ எப்படின்னாக்க, இப்போ கால் அடிபட்டுருக்குன்னா, கால் வலிக்குதுன்னா நீங்க அந்த அதை வலிக்குதே அப்படின்னு பண்றோம் இல்லையா, அது நெகட்டிவா இல்லாம சரியாயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இல்லை எப்படின்னாலும் சரி, வலிக்கிறத பற்றி நினைச்சாலும் நினைக்கினாலும் அந்த பிரெயின் செட்டுக்கு போனோடனே அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உற்பத்தி ஆகின்ற நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டோட இருக்கிற தேவையான நியூட்ரிஷனை மற்ற பார்ட்டை விட அதிகமா அதுக்கு அனுப்புது. அதே மாதிரி கல்லீரல்னா கல்லீரலுக்கு அனுப்புகிறது. அப்போ மூளைங்கிறது எதுக்கு தேவையோ அதை பிரிச்சு அனுப்பக்கூடிய இடத்துல மைண்ட் செட் இருக்குன்னாங்க. அந்த என்ன மைண்ட் செட்டு, அது கான்சியஸ்ல எப்படி வருது, அது டீப்பா போனாக்க அது எப்படி, எந்த மைண்ட் செட்டு எப்படி அதை வந்து பிரிக்குது அப்படிங்கிற ஒரு டீப், அது மெடிக்கல் சயின்ஸ், அது இன்னும் டீப்பா போகும்.
அப்போ காமனா நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் படிச்சதுல நோட்ல போட்டு ரெட் கலராவும் எழுதி திரும்ப திரும்ப வச்சுக்கிறதுனா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் அமைப்பை மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தியை மனம் பெற்று இருக்கிறது. மனம், மைண்ட் செட்டுங்கிறது அந்த அளவுக்கு. ஸோ மைண்ட் செட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒரு விஷயம் எனக்கு முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, ஈவன் தோ ஃபார் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஆர் வந்து டிசீஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது வெல்த் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படிங்கும்போது அதை தாண்டி உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சியை அது ஏற்படுத்தி கொள்கிறது. இது சயின்ஸ் ஏற்படுத்திக் கொள்கிறது. அப்போ அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, நான் பலமுறை சொல்றது, இந்த 18 விஷயங்களை நீங்க வச்சுக்கங்க. ஸோ வீட்டில் முன்பகுதியில் இல்லை டேபிள்ல எடுத்து வச்சுக்கின்ற பொழுது உங்களால இப்போ சம்படி வாண்ட் டு பிகம் ஏ லைக் தட், வாண்ட் அச்சீவ்மெண்ட் லைக் தட், இப்படி இருக்கணும், இப்படி நமக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது, அதனாலதான் பலர் வந்து சொல்லும்போது விஷுவலைஸ் பண்ணுங்க. ஆனால் விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம சில டாக்டரே சொல்றாங்க, இவங்க நான் ரொம்ப பேர் சில குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, கார் ஓட்டி வச்சிங்க, ரூம் எல்லாம் கார் ஓட்டி வச்சிங்க, கார் வாங்கிடலாம், ஃப்ளைட் விட்டு வைங்க, ஃப்ளைட் வாங்கிடலாம், ட்ரெயின் விட்டு வைங்க, ட்ரெயின் வாங்கிடலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஒரு டாக்டர், சைக்காட்ரிக் டாக்டர், நம்ம நண்பர் வந்து மயிலாப்பூர்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னான்னா, ஒரு 4-5 குரூப் வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த குரூப்ல சில சொல்லுவாங்க, காலைல ஏஞ்சி உடனே காரை நினைச்சுக்கிட்டீங்கன்னா காரா வரும் அப்படின்னு. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணா வேலைக்கே போறது இல்லையா. வேலைக்கு போறது இல்ல போல இருக்கு. கார் வச்சுட்டு அவன் என்ன சொல்றான், நீ என்ன விஷுவல் பண்றியோ அது வரும்னு இருக்கான். அவன் வச்சிரு அப்புறம் சில வேலைக்கு போனா இது நினைச்சிட்டு இருக்கான். சில பேர் வந்துரும் இருக்காங்க. பேசுறவன் என்ன பண்றான், நான் நல்லா ஸ்ட்ராங்கா திங்க் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போறானா வந்துருது அப்படின்னு. சரி, வேலைக்கு போறத விட அதிகமா இப்படி திங்க் பண்ணி அதை விட இதுதான் அதிகமா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட்ல இருந்துன்னு சொல்றாரு, மென்டலா மாறிட்டாங்க. மைண்ட் செட்டுங்கிறது ஓவர் கான்சியஸ்ல இந்த மாதிரி பண்றாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாதுல. விஷுவலைசேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விஷுவல் பண்றது, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஒர்க். விஷுவல் பண்றோம்னா விஷுவல் பண்ணிட்டு அதை சொல்றவங்களும் அடிக்கடி சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து விஷுவல் பண்ணிட்டு பிளான், நீங்க என்ன பிளான்ங்கிறத பிளான் பண்ணணும், அடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத நீங்களும் டிசைட் பண்ணணும். இந்த கேட்டகரியில பண்ணா மட்டும்தான் நீங்க விஷுவலைஸ் பண்றது சக்சஸ் ஆகும். விஷுவலைசேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்து டவுட் கிடையாது. ஆனால் அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறதுல மாற்றம் இருக்கு. இது தப்பா புரிஞ்சு விடாது. என்ன சார் எல்லாருமே சொல்றாங்க, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, நான் மாத்தி சொல்லல. அதை எப்படி புரிந்து கொள்ளுதுங்கிறது முக்கியம். அப்போ விஷுவலைஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளான், இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி சக்சஸ் பண்றது, நீங்க அதை அதை பண்ணும் பொழுது அதை மைண்ட் ஏற்றுக்கொள்ளும். சப்போஸ் நீங்க உண்மையிலே கார் வாங்கணும்னா உங்களுடைய பொருளாதாரம் என்ன, உங்களுடைய வேலை என்ன, சப்போஸ் இது வாங்குறது எவ்வளவு பணம் செலவாகும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய ஒர்க் என்ன, இதை எப்படி அதிகப்படுத்தணும், இந்த வந்து நீங்க அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்குல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாருமே சொல்றாங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், சக்சஸ் பண்ணணும். சக்சஸ், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் சக்சஸ்? என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸுக்கு ஃபார்முலாவே கிடையவே கிடையாது. நீங்க தோஸ் ஹூ ஆர் பிகம் ஏ வின்னர், தட் இஸ் ஏ வே ஆஃப் ஏ சக்சஸ். யார் ஒருத்தன் வின் பண்றானோ, ஜெயிக்கிறானோ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றது தான் ஃபார்முலா. இப்போ ரொம்ப பேர் ஒருத்தர் சொல்றாங்க, தப்பான உதாரணம் எடுத்துக்கூடாது. இப்போ கண்ணதாசன் சொல்றாங்க, கண்ணதாசன் சொல்ற மிகப்பெரிய கவிஞர். அப்போ ஒருத்தர் சொல்றான், கண்ணதாசன் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா எழுதுறாரு, எக்ஸலண்டா எழுதுறாரு அப்படின்னா, ஒருத்தன் என்ன போட்டிருந்தா, அவர் வந்து குடிப்பாருங்க, அதனாலதான் எழுதுவாரு அப்படின்றான். அவரு சக்சஸ் பண்ணிட்டாரு. அப்போ மேபி அந்த பழக்கம் சம்டைம்ஸ் இருக்கும், அவருக்கு இருந்திருக்கு. அப்போ அதை நம்ம காரணமா எடுத்துக்கூடாது. ஆனா காரணமா சொன்னாலும் அது கரெக்ட். ஏன்னா நான் கவிதை எழுதும்போது நம்ம தலை ஜெகதீசன் தெரியும். அப்ப எல்லாருமே நைட்டெல்லாம் கண்டினியூவா எழுதிட்டு இருக்கும்போது, பார்ட்டின்னா சினிமாவில் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான். அப்போ பார்ட்டி இருக்கும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க எழுதலையா கவிஞர், நீங்க இல்லைன்னா நான் வேண்டாம்னு. ட்ரிங்க்ஸ் இல்லாம எப்படி கவிஞரா இருக்க முடியும் அப்படின்னா, அப்போ கவிஞரா இருக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இதை வச்சுட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை. அப்போ மைண்ட் செட்டுங்கிறது திருவள்ளுவர் சொல்லுவாரு, வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல், இதுதான் சக்சஸ் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நாளை வகுப்பில் சொல்றேன். சீஃப் டாக்டர் நிகழ்ச்சி தொடரும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு செய்தி நம்ம குரூப்ல போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சகோதரர் ஜெகதீஷ் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இஸ் இட் அட்வைசபிள்னு ஒரு கேட்டிருக்காரு. அதை பார்ப்போம். ரூபாய் 100 கோடிக்கு விற்ற எடை குறைப்பு மருந்து இந்தியா புதிய சந்தையாகிறதா? கொஸ்டின். ஓகே. இந்தியாவில் உடல் பருமனும் இந்தியாவில் உடல் பருமனும் அது தொடர்பான நோய்களும் அதிகரித்து வரும் நிலையில் வெகோவி மற்றும் மவுன்சாரோ என்ற எடை குறைப்பு ஊசிகள் இந்திய சந்தையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இது நீங்க பிரிண்ட் எடுத்திருக்கீங்களா? எடுக்கலையா? சரி, ஓகே. இந்தியாவில் உடல் பருமனும் அது தொடர்பான நோய்களும் அதிகரித்து வரும் நிலையில் வெகோவி மற்றும் மவுன்சாரா என்ற எடை குறைப்பு ஊசிகள் இந்திய சந்தையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஓகே. இதில் 20 to 22% உடல் எடை குறைக்கும் திறன் கொண்ட மொயின்சாரோ விற்பனைக்கு வந்த 4 மாதங்களிலேயே விற்பனை வந்த 4 மாதங்களிலேயே 100 கோடி ரூபாய் விற்பனை கடந்துள்ளது. ஓகே. இதன் விற்பனை வரும் மார்ச் மாதத்திற்குள் 500 கோடியை தாண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. இதை அந்த சகோதரர் ஜெகதீஷ் அவர்கள் அனுப்பிச்சிட்டு இஸ் இட் அட்வைசபிள்னு கேட்டிருக்காரு. அட்வைசபிள்னா உடனே இன்னைக்கு ஆர்டர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆர்வத்தோடு கேட்டிருக்காரு. இன்னைக்கு உடனே இந்த ஆர்டர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். அதாவது இந்தியாவில் உடல் பருமனும் அது 100 கோடி ரூபாய்க்கு விட்டு எடை குறைப்பு மருந்து இந்தியாவில் புதிய சந்தையாகிறதா? இந்தியாவோட எந்த மருந்து கொடுத்தாலுமே சந்தையில் டெவலப் ஆகிடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே அது சந்தையாகிடும். நம்பர் 1 கண்ட்ரி இன் த வேர்ல்டு மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்பர் 1 கண்ட்ரி தான். எதை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படிலாம் யோசனை பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் உடல் பருமனும் அது தொடர்பான நோய்களும் அதிகரித்து வரும் நிலையில், இந்தியாவில் உடல் பருமன் மட்டும் கிடையாது, இப்போ இந்த மேட்டர் போட்டிருக்காங்க, எல்லா நோய்களும் அதிகரித்து தான் வருது. எல்லா நோய்களுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. டே பை டே எல்லா நோய்களுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இது உடல் பருமன் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். மற்றும் வெகோவி மற்றும் மவுன்சாரோ என்ற எடை குறைப்பு ஊசிகள் இந்திய சந்தையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. முதல்ல ஊசியே தப்பு. கான்செப்டே என்னன்னா, உடம்புக்கு ஒரு நோயின்னு வந்ததுன்னா எந்த நோயாக இருந்தாலும் மருந்து வாய் வழியாகத்தான் உள்ள போகணும். முறையான சிஸ்டம், இறைவனுடைய பிரபஞ்ச அமைப்பின்படி, இறைவனுடைய சட்ட விதிப்படி எந்த ஒரு மருந்தும் வாய் வழியாகத்தான் உள்ள போக முடியும். இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் தப்பு அதுதான். இன்ஜெக்ஷனே செய்யவே கூடாது. எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு மருந்துமே இறைவன் சட்டத்தின் படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் சட்டத்தின் படி. நம்ம எப்பெல்லாம் இறைவன் சட்டத்தை டீவியேட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம சஃபர் ஆவோம். பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது எந்த ஒரு விதியில இறைவன் படைச்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணும்பொழுது அது நம்மளை பாதிக்கும், நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணும், கஷ்டப்படும். முறைப்படி ஊசி, அது என்ன ஊசியா இருந்தாலும் சரி, இன்ட்ராமஸ்குலர்னு சொல்லுவாங்க, ஐஎம் சொல்லுவாங்க, ஊசியும் கூட இயற்கைக்கும் இறைவனுக்கும் விரோதமானதுதான், புரிஞ்சுக்கோங்க. அனுமதிக்கப்பட்டன. இதில் 20 to 20% இது இந்திய சந்தையில் எல்லாமே அனுமதிக்கிறாங்க. எல்லாமே பெட்டி தான், சூட்கேஸ் தான். எல்லாம் பெட்டி தான், சூட்கேஸ் தான். வேணான்னா கூட கொண்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஊழல்கள் எல்லாம் நான் சும்மா பேச்சு தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்தியாவில் டம்ப் பண்ணலாம். எல்லா கவர்மெண்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதில் 20 to 22% உடல் எடை குறைக்கும் திறன் கொண்ட மவுன்சாரோ விற்பனைக்கு வந்த 4 மாதங்களிலேயே 100 கோடி விற்பனை கடந்துள்ளது. இப்போ நிறைய பேருக்கு தெரியல, வரணும், அவேர்னஸ் இல்லை. வந்திருந்தா நான் 1000 கோடி இல்லை, 50,000 கோடி கூட டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. இதன் விற்பனை வரும் மார்ச் மாதத்திற்குள் 500 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 500 கோடி 50,000 கோடியே வரும் அது. ஓகே. இது எதனால வருது தெரியல. தள்ளி வச்சிருந்துச்சு. அதாவது உடல் பருமன் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே இருக்கு. நாட் ஒன்லி இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாகவே அதிகமாகிட்டு வருது. அதை இப்போ கடைசி கட்டமாக இந்தியாவிலும் அதிகமாகிட்டு வருது.
அந்த உடல் பருமன் அப்படின்றது வந்து சின்ன குழந்தைகளிருந்தே அதிகமாயிட்டு வருது. இப்போ அடல்ட்ஸ் இல்லை, ஓல்ட் ஏஜ் பீப்புளோ மிடில் ஏஜ் பீப்புளோ அடல்ட்டோ கிடையாது, சின்ன குழந்தைகளிருந்தே ஒபிசிட்டி அதிகமாயிட்டே வருது. இது என்ன காரணம்னா ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆங்கில முறை நான் பல முறை சொல்லியிருக்கேன், நேற்று சொல்லியிருக்கேன், ஆங்கில முறை மருத்துவம் வந்து மனித சமுதாயத்துக்கு விரோதமானது கிடையாது. மனித சமுதாயத்தை வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்காக வந்தது கிடையாது. அது இறைவன் படைப்புல மக்களை திருத்துவதற்காக, மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்காக, மக்களை மாற்றுவதற்காக வந்தது. அதனால ஆங்கில முறை மருத்துவமோ, ஆங்கில முறை மருத்துவர்களோ, ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த அந்த மற்ற துறைகளை சார்ந்தவர்களையோ யாரையும் நம்ம குறை சொல்லலை, யாரையும் வந்து நம்ம குற்றம் சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு தப்பா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆங்கில முறை மருத்துவமோ, ஆங்கில முறை மருத்துவ முறை சார்ந்த மற்ற துறைகளோ, ஆங்கில முறை மருத்துவர்களோ, ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த மற்ற துறைகளை சார்ந்தவர்களோ யாரும் கோச்சிக்க கூடாது. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அது உண்மைதான். ஆனா அது இறைவனால் அனுபவிக்கப்பட்டது தான். இறைவன் வந்து பர்மிஷனோட தான் அனுப்புறாரு, அவங்க குறை சொல்லல. அதாவது நம்ம ஒரு இழிந்த தொழில், தப்பான தொழில் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அது இறைவனால் படைக்கப்பட்டது தான், தேவைதான். எல்லா தொழில்களுமே தேவைதான். அப்போ மனிதனை வந்து அவன் தப்பு பண்றான், அவன் தப்பை வந்து சரி பண்ணி அவனை சரியா கொண்டு வரணும்ன்றதுக்காக இறைவனால் அனுமதிக்கப்பட்டதுதான் இதெல்லாம். இறைவனுடைய அனுமதி இல்லாம யாரும் இல்லை. ஆனால் நம்ம அவர் தப்பு சொல்ல, குறை சொல்ல, யாரும் அதை அந்த துறைகளை சார்ந்த சகோதர சகோதரிகளோ மருத்துவர்களோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது உண்மைதான், நீங்களும் தேவைதான். கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள் தான் நீங்களும், அது தப்பு கிடையாது. பட் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நீங்க வரீங்க. ஆனா அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் நீங்க போய் மாட்டாதீங்க, அதுக்கு ஏன் போறீங்க, இப்படி இருங்களேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம், அவ்வளவுதான். இதுல ஆங்கில முறை மருத்துவத்துக்கு ஆப்போசிட்டான கருத்து கொண்டவர்கள் கிடையாது. அது தேவைதான், அதுவும் கடவுளுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்திய மகான் வந்து எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில உட்கார வச்சு 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்த பிறகுதான் அதனுடைய அருமை எனக்கு புரியுது. அது தெரியாது நம்ம ஒட்டுமொத்தமா ஆங்கில முறை மருத்துவம் தவறுன்னு சொல்ல முடியாது. உலகத்திலேயே வந்து உணவின் மூலமாகவே நீங்க எல்லா நோய்களும் சரிப்படுத்திக்கலாம், சாப்பாடு அப்படின்னு சொல்ற ஒரே முறை மருத்துவம் வந்து சித்தர் பெருமக்கள் அருளிய தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் தான். சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் மட்டும். ஆங்கில முறை மருத்துவத்துல சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன் எதுவுமே கிடையாது, சிங்கிள் ரெமெடி கூட கிடையாது. ஒரே ஒரு மருந்து கூட சைட் எஃபெக்ட் இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்து போனீங்கன்னா சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும், நிறைய டாக்டர்ஸ்க்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். நாம படிச்சது தான் கரெக்டு பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். தெரிஞ்சும் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. வேறு வழியில படிச்சுட்டோம், அதை செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணோம், ஓகே. ஆங்கில முறை மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து எதுவுமே கிடையாது. நீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணக்கூடாது. சார் 6 பில் தான் சார் சாப்பிட்றேன், 1 பில் தான் சார் சாப்பிட்றேன், 50 mg தான் சாப்பிட்றேன் சார், 10 mg தான் சாப்பிட்றேன் சார், 5 எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்லோ பாய்சன் தான், ஸ்லோ பாய்சன் அவ்வளோதான். அது என்ன காரணத்துக்காக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் தூக்கம் வரலன்றதுக்காக சாப்பிட்றேன் சார், அந்த பெயினை குறைக்கிறதுக்காக சாப்பிட்றேன் சார், இதுக்காக சாப்பிட்றேன் சார், அதுக்காக சாப்பிட்றேன் சார், நீங்கள் எந்த காரணம்னு சொன்னாலும் ஆங்கில முறை மருந்துகள் அனைத்துமே சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான். சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும், சைட் எஃபெக்ட் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் டெம்பரரியாக போட்டாலும் சரி, பர்மனெண்ட்டாக போட்டாலும் சரி, கண்டினியூஸாக போட்டாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு டைம் இப்போ மட்டும் எடுக்கணும்னு சொன்னாங்க, சைட் எஃபெக்ட் தான். இதை தவிர மற்ற முறை மருத்துவத்தில் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ன்ற கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த இது ஆங்கில முறை மருத்துவத்தை எந்த முறை மருத்துவத்தில் போனீங்கன்னாலும் சைட் எஃபெக்ட்ன்றது கிடையவே கிடையாது. எல்லாமே சைட் எஃபெக்ட் இல்லாத பின் விளைவுகள், பக்க விளைவுகள் அற்ற மருந்துகள் தான். இதை வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஒபிசிட்டி அப்படின்னா இந்த ஒபிசிட்டி போக்க என்ன பண்ணணும், ஒபிசிட்டி போக்க என்ன பண்ணணும், உடனே நான் ஊசி போட்டுக்க ஒர்க் பண்ணேன். இந்த ஒபிசிட்டி போக்குறதுக்காக மருந்துகள்லாம் இப்போ வந்து கோடிக்கணக்கில் நடக்குது பிஸ்னஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோடின்னு சொல்லலாம், இன்டர்நேஷனல் லெவலில் பொறுக்கும்போது பில்லியன்ஸில் போயிட்டு இருக்கு, பில்லியன்ஸில் போயிட்டு இருக்கு, பயங்கரமான கோடிகளில் போயிட்டு இருக்கு, அவ்வளோ வியாபாரம் போயிட்டு இருக்கு. நல்ல மருந்து. நாம கூட ஒரு கம்பெனி ப்ராடக்ட் போட்டு ஆரம்பிச்சோன்னா நாமளும் ஓவர் நைட்டில் பொட்டிஷன் ஆயிடலாம் ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும். பட் என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. வெயிட் ஏற்றுறோம், வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஊசி. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, இந்த டேட் போட்டு இந்த டைம் போட்டு டாக்டர் இளங்க சொன்னாலும் எழுதி வச்சுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துல பாருங்க இதனால என்னென்ன சரி வருது, இதே ரிப்போர்ட் வரும், மீடியாவில் வரும், பிரிண்ட் மீடியாவில் வரும், மற்ற மீடியாவில் வரும்,
எல்லா மீடியாலும் வரும். சைட் எஃபெக்ட் இதனால நிறைய சைட் எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுங்க. டாக்டர் இளங்கோ இன்னைக்கு இந்த கிளாஸில் இன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் பாருங்க. இந்த 10 இயர்ஸ் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். பார்ப்போம். நாம சொல்றோம் உள்ளுக்கு தான் சார் மருந்து சாப்பிடணும். எந்த ஒரு நோய்க்கும் ஊசி வந்து தவறான சிஸ்டம். அது நீங்க சாதாரணமா ஃபீவருக்கு போறீங்க, ஹெட்டேக்கு போறீங்க, எதுக்கு போட்டாலும் ஊசி எகெயின்ஸ்ட் நேச்சர், எகெயின்ஸ்ட் காட். நேச்சர்னா இங்க காட்னு அர்த்தம். நேச்சர் இஸ் ஈக்குவல் டு காட். கடவுள்னா என்னன்னா இயற்கைன்னு அர்த்தம். பகுத்தறிவாளர்கள் இயற்கைன்னு சொல்றாங்க, ஆன்மீகவாதிகள் கடவுள்னு சொல்றாங்க. இங்கே கடவுளும் இயற்கையும் ரெண்டும் ஒன்று தான். இயற்கையை மீறினா பனிஷ்மெண்ட், கடவுளை விதியை மீறினா பனிஷ்மெண்ட். ஊசின்றது எதுக்குமே தேவைப்படலை, எதுக்குமே தேவைப்படாது. அப்போ உள்ளுக்கு தான் சாப்பிடணும் தான் சரியான முறையை சொல்லணும். உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய அந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்துகளை செலக்ட் பண்ணுது. நிறைய பேர் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க. அந்தந்த ப்ராடக்ட் இது சாப்பிட்டா வெயிட் குறையும், இது சாப்பிட்டா வெயிட் குறையும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க. அந்த ப்ராடக்டை சாப்பிட்டுட்டு அதனால சைட் எஃபெக்ட் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இத்தனைக்கு அவங்க ஓரலாக சாப்பிட்றவங்க தான். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, ஓரலாக சாப்பிட மருந்து, உடல் எடை குறைப்பதற்கான மருந்துகள். இப்போ என்கிட்ட வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு மருந்துனா இதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. தொடர்ந்து ஒரு 6 months சாப்பிடுங்க, நார்மல் ஆகிடும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் பொறுமை இல்லை, கிடையாது. 6 மாதம் நீங்கள் பொறுமையாக நான் இது எடுத்துக்குவேன் சார், பண்ணுவேன் சார், பொறுமை கிடையாது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 நாளில் 1 month, 1.5 month, 2 months எனக்கு டெய்லி கேஜி குறையுமா, கலோரிஸ் குறைஞ்சி கேஜி குறையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் தான் கன்சியஸ் சாப்பிடணும் போது சில பேர் அது ஒரு 1 month 2 months பிரேக் ஆகிட்டு அப்புறம் வேறு நிறைய மெத்தட்ஸ்குள்ள போயிட்டு அதனால் சஃபர் ஆகி அதுக்கு பிறகு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போது சரி ஓகே, ஏதோ வந்தாங்க, திருப்பி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் அவங்க கேட்டு உடனே கொடுக்க முடியல, ஒரு 1 month கழிச்சு தான் கொடுக்க முடியும். வந்தாங்க, ஒரு 8 பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க. என்ன விஷயம்னா, டாக்டர் நீங்கள் ஏதோ சொன்னீங்க அவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு நாங்களும் கட் பண்ணிட்டோம். வேறு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஏதாவது சாப்பிட்டா 1 week 10 days 15 days குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் சார். நாங்களாம் குரூப்பாக போய் சாப்பிட்ருக்காங்க போல. நம்மகிட்ட வந்துட்டு நான் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுனால அவ்வளோ நாள் சாப்பிட பொறுமை இல்லாமல் அதுக்கு போனவங்க. அந்த ப்ராடக்ட் கம்பெனி ப்ராடக்ட் நம்ம பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, தப்பு. அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் நேமை நான் மென்ஷன் பண்ணல. அதை வாங்கி டெய்லி கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எடையும் குறைஞ்சது. அவங்க சொன்ன மாதிரி நான் 6 மாதம் ஆகும்னு அவங்க வித்தின் 15 daysலேயே 4 கிலோ 5 கிலோ குறைஞ்சிட்டாங்க. வித்தின் 15 daysலேயே, வித்தின் 1 month 10-15 kgs குறைஞ்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ரைட், நாங்கள் அப்படி இருந்தோம் சார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மருந்தை விட்டுட்டோம்னா திருப்பி உடம்பு போடுறதுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் 2 விஷயம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அடிபட்ட பிறகு சார் அதை சாப்பிட்டே இருந்தால் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, பட் சாப்பிட நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா திரும்பவும் எகெயின் வெயிட் போடுது. நம்பர் 1. 2வது என்ன விஷயம்னா, சரி இது எவ்வளோ நாள் ரொம்ப காஸ்ட்லியான மருந்தாக இருக்கே, இது எவ்வளோ நாள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம்னா வெயிட் வருதுன்றது ஒரு சமாச்சாரம். 2வது, உள்ள எல்லாருக்கும் அல்சர் வந்துச்சு. அது வந்து பெப்டிக்கா அப்புறம் டியோடினலாகவும் வந்துச்சு. அல்சரில் 2 வகை இருக்குது. பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க, டியோடினல் அல்சர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெப்டிக் வரும், அதையும் கண்டுக்காமல் அப்படியே லூஸாக விட்டோம்னா டியோடினல் அல்சர்னு வரும். பெப்டிக் ஆரம்பித்து அப்புறம் டியோடினலில் வரும். எடுத்தோடனே டியோடினல் வராது யாருக்குமே. அல்சர்னா யாருக்குமே பெப்டிக் அல்சர் தான் முதல்ல வரும். அதை அப்பயே பார்த்து சரி பண்ணிக்கலன்னு விட்டாங்கன்னா அப்புறம் டியோடினல் வரும். பெரும்பாலுமே அலோபதி மெடிசன்ஸ் கொடுக்குற டாக்டர்ஸு இந்த அல்சரை குறைக்கக்கூடிய மருந்தும் சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா அது உள்ளே போயிட்டு உள்ள கரோசிவ் கேரக்டர், அது உள்ளே போய் அந்த கொடுக்கக்கூடிய ஆங்கில முறை மருந்துகள் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. உள்ளே போய் அந்த குடல், அந்த டிஷ்யூஸு, அந்த ஃபுல்லாகவே அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை அரிக்கக்கூடிய தன்மை உடையதுனால கூட இதையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட ஆன்டி கரோசிவாக கொடுப்பாங்க. அந்த ஆன்டி கரோசிவாக கொடுத்தாலும் கூட குடல்லாம் அரிச்சு பிரச்சனையாயிட்டு அவங்க என்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு இப்போ அல்சருக்கு சர்ஜரி பண்ணணுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அத்தனை பேரும். நல்லா பாருங்க, உள்ளுக்கு தான் சாப்பிட்டாங்க, ஒபிசிட்டிக்காக உள்ளுக்கு தான் சாப்பிட்டாங்க. பவுடர் ஃபார்மு, அந்த பவுடர் ஃபார்மு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேமஸான பிராண்ட், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான பிராண்டு. அது இந்தியாவில் மல்டி லெவல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதையும் வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும்போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ரைட், ஓகே, ஹாப்பி. அப்புறம் ஹாப்பி எங்கே ஒரு துக்கமாக மாறிச்சுன்னா அல்சராக மாறி போச்சு. அல்சருக்கும் வேறு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, சரியில்லை. இப்போது அல்சர் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு, நீங்கள் சர்ஜரி பண்ணத்தான் முடியுன்ற ஸ்டேஜில் அந்த குரூப் அப்படியே, அந்த டீம் அப்படியே
என்ன பண்ணுன்னு தெரியாம திருப்பி நம்ம கிட்ட வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, சார் இந்த மாதிரி விஷயம். நான் தான் சொன்னேன், நீங்க ஏன் போனீங்கன்னா, இல்லை சார் இப்படி எல்லாம் சொன்னாங்க, இப்படி ஆயிடும்னு சொன்னாங்க, போய் மாட்டிக்கிட்டோம் சார், இப்ப ஏதாவது பண்ணி கொடுங்க சார். அவங்க திருப்பி நார்மல் பண்றதுக்கு 6 மாசம் ஆச்சு, சரி பண்றதுக்கே நார்மல் ஆச்சு. அப்புறம் அவங்க ஒபிசிந்து கொண்டு வரதுக்கு அடுத்து ஒரு 6 மாசம் ஆச்சு, 1 இயர் ஆச்சு. இது தேவையாது, அது ஒழுங்கா சாப்பிட்டு போலாம்ல. இது என்னன்னா, அவங்க கொடுக்குற மருந்து தப்பு கிடையாது. அவங்க ஃபார்முலாவது என்னன்னா, பாடியை குறைக்கணும். அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து ரிசல்ட் வரணும். அப்போ டெய்லி இன்னைக்கு 1/2 கேஜி குறைஞ்சிது, இன்னைக்கு 500 கிராம்ஸ் இல்லை 600 கிராம்ஸ் 100 கிராம் ஜாஸ்தியாக குறைஞ்சிது. இன்னைக்கு இப்படியே பார்த்து ஒரு வீக்லி, ஒரு குவார்டர்லி, ஆர் ஃபோர்ட்நைட்லி அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு 10 கிலோ 5 கிலோ குறைஞ்சிது சார், ஒரு 2 மாசம் குறைஞ்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பி. பட் இது குறைக்குது, உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா ட்ரைன் பண்ணி குடல்ல போய் புண்ணா மாறி குடலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நிலைமை வந்துடுச்சு. இது நிறைய ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது ஒபிசிட்டி அப்படின்னா, முதல்ல ஒபிசிட்டி உடம்புல உள்ள கரைக்கிறதுக்கு முயற்சி பண்றது 2வது சமாச்சாரம். முதல்ல ஒபிசிட்டி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும். திருப்பி உள்ள வந்தீங்கன்னா சாப்பாடு தான். நீங்க சாப்பாட்டை சரியா முறையா சாப்பிட்டீங்கனாலே சரியா போடும் மேட். 50% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் உங்க சாப்பாட்டிலேயே இருக்கு. ஆனா இதை பத்தி யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. அதை விட்டுட்டு நான் இந்த ஊசி போட்டுக்கணுமா, மருந்து போட்டுக்கணுமான்னு உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்தும் சைடு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு இப்ப நான் சொன்னேன். ஊசியில சந்தேகமே வேண்டாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் அவர் உட்காந்திங்கன்னா எவ்வளோ டென்ஷன் எமோஷன் கூட போயிடும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், பஸ் டயரை பொட்டி வருவார். பஸ் டயர் இருக்கு பார்த்தீங்களா, லாரி டயரு, அது என்ன பொட்டி தூக்கி போடுறாரு. எக்ஸசைஸ் காலையில் 6 to 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தமாஷா இருக்கும். பஸ் டயரை கூட்டிட்டு வந்து வாங்கி வந்து கிரவுண்டில் போட்டுட்டு அந்த டயரை வந்து தூக்கி போட்டு போறாரு, ஒரு 10-15 மீட்டர் தர்றாரு. அது என்ன மோட் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு தெரியல, அவங்க கோச்சுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் வராரு, இன்னொரு குரூப் வராங்க, ஒரு 4-5 லேடிஸு குடுகுடுன்னு ஓடுறாங்க, அப்புறம் திருப்பி நடந்து வராங்க. அப்புறம் ஒரு 200 மீட்டர் அப்படி குடுகுடுன்னு ஓடுறாங்க, அப்புறம் திருப்பி 200 மீட்டர் அப்படி நடந்து வராங்க, திருப்பியும் ஓடுறாங்க, திருப்பி நடந்து வராங்க. அதுக்கு என்ன மாடல் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு தெரியல. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இந்த கடப்பாம்பூச்சி கமுத்து போட்டா எப்படி இருக்கும், அத மாதிரி கையை பின்னால வச்சுட்டு அப்படியே நடக்கிறாரு. மேல ஆகாயத்தை பார்த்த மாதிரி கையை பின்னால வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கடப்பாம்பூச்சி கமுத்து போட்டா எப்படி இருக்கும், தவளை திருப்பி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடக்கிறாரு. அப்புறம் திருப்பி கமுந்து போட்டு பூனையாட்டம் அப்படி நடந்து வர்றாரு. இது என்னன்னு நானும் பார்க்குறேன், எனக்கும் ஒன்றும் ஐடியா வரல. இது எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க. இது மாதிரி நிறைய கூத்து நடக்குது, நிறைய நடக்குது. ஒருத்தர் என்ன பண்றாரு, வேகமா ஓடுறாரு, அடுத்த 2 ரவுண்டு வேகமா ஓடுறாரு, அப்புறம் அடுத்த 2 ரவுண்டு ஸ்லோவா போறாரு, அடுத்த 2 ரவுண்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் நடப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறாரு. திருப்பி இன்னொரு ரவுண்டு வராரு, திருப்பியும் குடுன்னு வேகமா ஓடுறாரு, திருப்பியும் அடுத்தது வந்து ஒரு மீடியமா அப்படி மெல்லோட்டம் சொல்லுவாங்க, ஜாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாக்கிங் ஓடுறாரு. அப்புறம் அடுத்த பிறகு அடிப்பிரதர்ஷனம் மாதிரி அப்படியே நடந்து கோயிலில் நடந்து விடுவாங்க, அந்த மாதிரி நடந்து வர்றாரு. நிறைய கூத்தெல்லாம் நடக்குது இங்க, நிறைய நடக்குது. இது எல்லாம் என்ன எதை காட்டுகிறதுன்னா, அறியாமை காட்டுகிறது. எல்லாமே படிச்சவங்க தான், எல்லாமே வெல் டு டு பீப்புள் தான். அவங்க பிளாட் எல்லாம் குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய்க்கு மேல ஒர்த்துள்ளது. அது எல்லாருமே நல்ல பணம் சம்பாதிக்கிறது பெரிய ஆளுங்க தான், எல்லாமே விஐபிஸ் தான். ஆனா எவ்வளவு பெரிய விஐபி தான் அறியாமையில் இருக்கிறாங்க. இது இப்போ காலத்தின் பற்றாக்குறையை கருதி நம்ம சுருக்கமா சொல்றேன். இதை பத்தி பேசினா 10 கிளாஸ் பேசலாம், ஒருத்தரும் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் அப்படியே மரத்து மேல ஏறுறாரு, அப்புறம் அப்படியே மரத்து மேல கீழே இறங்குறாரு. மரத்து மேல ஏறுறாரு, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து மேல அப்படி ஏறுறாரு, அப்புறம் திருப்பி மரத்து கீழே இறங்குறாரு, திருப்பி ஏறுறாரு, திருப்பி இறங்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நொண்டி விளையாட்டு விளையாடுறாரு. நொண்டி விளையாடுறாரு, நம்ம சின்ன வயசுல குழந்தைங்க, நான்லாம் விளையாடிருக்கேன், நீங்க விளையாடுப்பீங்கன்னு தெரியல. நொண்டி விளையாட்டு, கட்டம் போட்டுக்குவாங்க, ஜம்ப் பண்ணி போடுவாங்க. அது நம்ம குழந்தைகளா இருக்கும்போது விளையாடுறோம். கயிறு போட்டு விளையாடுவோம், ரோப்பிங் சொல்லுவாங்க இல்லையா. அதான் நான்லாம் கூட விளையாடிருக்கேன், சின்ன குழந்தைங்களா பசங்களா இருக்கும்போது விளையாடிருக்கேன். அது அவர் வந்து விளையாடுறாரு, கயிறு போட்டு, அது ஓகே, அது நல்ல சிஸ்டம். அது கயிறு போட்டு தாண்டது நல்ல சிஸ்டம். அப்புறம் வந்து இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி தவிர்க்கிறது, இந்த தவளை மாதிரி இருக்கிறது, இது எப்படின்னு அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. வாக்கிங் போறதுல கூட எப்படி போறாங்கன்னா, அஸ்ட்ரானட் மாதிரி போறாங்க. அஸ்ட்ரானட் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எந்த டச் இல்லாத மாதிரி இருப்பாரு. கை காலெல்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிப்பா, கண்ணு மட்டும் தான் தெரியும். அதுக்கும் முன்னாடி கவர் இருக்கும், கண்ணு கூட ஓப்பனா
அந்த பிரபஞ்சத்தோட இணைக்காது. அஸ்ட்ரானட் மாதிரி தான் போவாங்க. டோட்டலாக கை காலெல்லாம் ஃபுல்லாக போட்டு எல்லாம் போட்டு விரல் கூட தெரியாது. கீழே காலுக்கு சாக்ஸு, கையில் சாக்ஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக அஸ்ட்ரானட் மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காதில் வந்து மொபைல் இயர்ஃபோனை போட்டுட்டு அப்படியே வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகணுன்றது கூட எப்படி போகணும்னு தெரியல. எப்படி வாக்கிங் போகணும்னு தெரியல. எல்லாமே பெரிய வெல் டு டு பீப்புள், நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள். சாதாரண மக்கள், கை நாட்டு மக்கள், படிக்காத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நல்ல வெல் டு டு. அஸ்ட்ரானட் மாதிரி ஈவன் லேடிஸ் கூட எங்கேயும் உடம்புல எதுவும் தோள்கள் எல்லாம் பார்த்துருமே, எல்லாம் கம்ப்ளீட். இதுக்கு ஒரு சாக்ஸு, இதுக்கு ஒரு சாக்ஸு, காலுக்கு ஒரு சாக்ஸு எல்லாமே போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து இது வேற, மூக்குக்கு வேற. அது கொரோனா போய் எந்த காலம் ஆகுது, ஏதோ கொரோனா வருதுன்ட்டாங்க. இன்னைக்கும் மூக்குக்கு அந்த என்ன முகமூடி அது போட்டுக்கிறாங்க. அது என்ன சார் பேரு? மாஸ்க். எஸ், மாஸ்கை போட்டுக்கிட்டு எல்லாமே போட்டுக்கிட்டு எதுவுமே தெரியல. அப்படியே அஸ்ட்ரானட் நடக்கிற மாதிரி, விண்வெளி வீரர் நடக்கிற, விண்வெளி வீராங்கனை நடக்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க, வாக்கிங் போறாங்க. அப்போ வாக்கிங் போகும்போது கூட கையில மொபைல் பார்த்துக்கிட்டு தான் வாக்கிங் போறாங்க. கையில வாக்கிங் போகும்போது மொபைல் பார்த்துக்கிட்டே, சில பேர் வாக்கிங் மொபைல் பார்த்துக்கிட்டே போறாங்க, சில பேர் இயர்போன் போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே போறாங்க. காலில் பார்த்தா கால் பேக் ஃபுட்லாம் கிடையாது. ஷூ, சாக்ஸு, ஷூ எல்லாம் தரையோட தொடாது. வாக்கிங் இது என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அதுல வேற கையில வாட்ச் கட்டிட்டு ஏதோ கலரிஸ் பார்ப்பாங்க போல இருக்கு. கலரிஸ் அது எவ்வளோ பன் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு இது எதுக்கு கையை பார்க்குறாங்க எனக்கு தெரியாது. இது ஏமா கையை பார்த்துட்டு நடக்கிறாங்க நிறைய பேரும் கேட்டேன். டாக்டர் தான் சொன்னாங்க, டேடி அது வந்து கையில ஒரு வாட்ச் டாடி, அது கலோரி டாடி, அது எவ்வளோ கலோரி பன் பண்ணிக்கும் காட்டும் டாடி, அதனால அதை பார்த்துட்டு நடக்கிறாங்க டாடி. எனக்கு ஏம்மா இந்த மாதிரி நடக்கிறாங்க, அது வாட்சை பார்த்து நடக்கிறாங்க நான் கேட்டேன். அப்போ என் டாக்டர் தான் சொன்னாங்க, டாடி நீங்க என்ன டாடி நீங்க, அது கலோரி வாட்ச் டாடி, அந்த வாட்சை பார்த்துக்கிட்டே எவ்வளோ கலோரி பன் பண்ணிக்கும், எவ்வளோ நடந்தவங்க கூட கணக்கு இருக்குமா எனக்கு தெரியாது. பட் எத்தனை ஃபீட் நடந்திருக்கும், எவ்வளோ ஃபீட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்டை பார்க்குறாங்க டாடி. ஒரு 1000, 2000, 3000 அந்த ஃபீட் எவ்வளோ நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்டை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த கலர் எவ்வளோ பன் பண்ணாங்க பார்த்துக்கிறாங்க. அது வாட்சில் காட்டுது. அதனால தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க. அதான் டாடி, அது நீங்கள் தான் நாங்களாம் வாங்கலான்னு சொன்னால் நீங்கள் மாட்டேன்றீங்க. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கல, வாங்கலை, நாங்களும் யூஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க. அவங்க அதான் டாடி பார்க்குறாங்க. ஓ அப்படியா விஷயம். ஏன் அடிக்கடி வாட்சை பார்க்குறாங்க காரணமாக எங்கள் டாக்டர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. இப்படியெல்லாம் போகணுமா, கேஷுவலாக இருக்க வேண்டிய மக்கள் இப்படி இருக்கணும். எந்த சித்தராவது, எந்த முனிவராவது, எந்த யோகிகளாவது இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமலிங்க அடிகள் வாக்கிங் போனாரு, இந்த சித்தர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாரு, ஜிம்மு போனாரு, வாக்கிங் பண்ணாரு, ஜாக்கிங் பண்ணாரு அப்படின்னு எந்த சித்தராவது, எந்த முனிவராவது, எந்த யோகியாவது, அண்மையில இருந்த ராமலிங்க அடிகளாவது டெய்லி வாக்கிங் போனாரு, டெய்லி ஜாக்கிங் போனாரு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த சித்தராவது, எந்த யோகியாவது, எந்த முனிவராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அண்மையில வாழ்ந்த சித்தர்னா ராமலிங்க அடிகள் ஐயா சொல்லலாம். அவர் கூட இந்த மாதிரி ஏதாவது அவருடைய குரூப்ல இருக்கிறவங்க கூட இருப்பீங்க நிறைய பேர். ராமலிங்க அடிகள் வந்து டெய்லி வாக்கிங் போனார் சார், ஜாக்கிங் போனார் சார், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணார் சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில யோகா டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த யோகா டெக்னிக்ஸை பண்ணா நீங்க இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறீங்க இல்லையா, இந்த கூத்தெல்லாம் அடிக்கிற பெனிஃபிட்லாம் அதில் கிடைக்கும். இந்த கூத்து அடிக்கிறதுல இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதில் வராது. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி இது கூத்துன்னு தான் சொல்லணும். இல்லை, இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள்லாம் சில யோகா டெக்னிக்கை உட்கார்ந்த இடத்துல செஞ்சாலே கிடைச்சிடும். இந்த கூத்துக்களால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய அது அவங்களுக்கு தெரியல, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வராது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வராது, நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். அந்த டெக்னிக் எதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செய்கிற அந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவில் கிடைக்கும். கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா, நோ நீட் டு கோ எனிவேர் ஃபார் எனி ஆஃப் எக்ஸசைசஸ். ஜிம்முக்கு போக தேவையில்லை, எங்கேயும் போய் வெளில சுற்றணுன்றதில்ல. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாங்குன்னு இப்படியெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த கூத்துக்கள்லாம் செய்யவே தேவையில்லை. உட்காந்த இடத்துல பர்ஃபெக்டாக பாடி மெயின்டைன் பண்ண முடியும். அந்த கிறிஸ்டல் யோகாலையும் கிறிஸ்டல் மெடிடேஷன் அவ்வளோ விஷயம் இருக்கு. இதை கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் சொல்லாம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் அதை மெயின்டைன் பண்ணாங்க. அதனால அவங்க எங்கேயும் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போல, ஜிம்முக்கெல்லாம் போல. ஆனால் பர்ஃபெக்டாக ஹெல்த்தாக பாடியை கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. எந்த சித்தராவது, எந்த யோகியாவது ஒபிசிட்டியோட இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
உடம்பு ரொம்ப வெயிட்டாக போட்டிருந்தாங்கன்னு ட்ரை பண்ணி ஏதாவது பாருங்க, எதில் வேணாலும் பாருங்க, அதை பற்றி ஏதாவது மெசேஜ் இருக்க இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பாடி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் வெளியே போக தேவையில்லை, இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை, பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க அவங்க. இன்னைக்கு அது தெரியல, ஆனாலும் இப்படி சுற்றிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு இப்போ அந்த தவளை மாதிரி நடக்கிறாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி நடக்கிறாருன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு கோச் இருப்பார் போல இருக்கு, அவர் கூட எப்பயும் கூட இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், 10 அடி கரப்பாம்பூச்சி மாதிரி நடப்பாரு, 10 அடி தவளை மாதிரி நடப்பாரு, கூட கூட ஒருத்தர் அவர் கோச். அப்போ அவர் கோச்சுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? இது நீ கரப்பாம்பூச்சி மாதிரி இருப்பா, தவளை மாதிரி நடுப்பா, கையை பின்னால வச்சு போய் நடப்பா, அப்படியே ரிவர்ஸ்ல முன்னாடி போறாரு, தென் ரிவர்ஸ்ல வராரு, அப்படி போறாரு, திரும்ப ரிவர்ஸ்ல வர்றாரு. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கோச், இதை சொல்லிக் கொடுக்க ஒரு கோச். அந்த கோச்சுக்கு எப்படியும் நம்ம இந்தியன் மணி எப்படியும் 20,000 குறையாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்ரிடே ஆர் வீக்லி ட்வைஸ்னா கூட எப்படியும் ஒரு 20,000 குறையாம கொடுத்தா தான் ஒரு கோச் வந்து சொல்லி கொடுப்பாரு. இதுக்கு இப்படி 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 புரண்டு போட்டு இப்படி நடக்கணும், போகணும், வரணுன்றதுக்கு ஒரு கோச். இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, இவர் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றாரு, பிளஸ் ஒரு கோச்சுக்கு 20,000 தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த பணத்தை கொடுத்து அவர் நடக்கிறாரு. இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணி பாருங்க, நீங்க பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு போகவே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி நீங்க பாடி மெயின்டைன் பண்ணுங்க? ஒபிசிட்டி எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுங்க. நைட் 10 மணிக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க லேடிஸ், நைட் 10 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்ன ஜிம்மா, அந்த ஜிம்மில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி இப்படி இது அப்படி இது ரொம்ப எல்லாம் பாட்டுங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் இல்லையா? டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தானே. கிளாஸ் டோர் போட்டு ஓப்பனாக பப்ளிக்ல பார்க்குற மாதிரி தான் பண்ணுறாங்க. இது உள்ளுக்குள்ள 4 செவத்துக்குள்ளே நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது டைப் ஆஃப் பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட், சைலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு நீங்கள் எல்லா ஜிம்மும் அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கும். மேலே எல்லாரும் அந்த வே ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடி அந்த மெஷின் எல்லாம் போட்டு நிறைய நிறைய ஒரு 4-5 பேப்பர் மிஷின் போட்டு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. லேடிஸு நைட்டு 10 மணிக்கு, அதை 10 மணி வரை பேட்ச் முடியும். லாஸ்ட் பேட்ச் வந்து 10 o'clock போல இருக்கு. 9 to 10 பேட்சில் வந்து அவங்க தசு புசுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படி சாப்பிடுவாங்க? எதுக்கு அப்படி செய்வாங்க? சாப்பிடுதுன்ற முறைகளிலேயே நீங்கள் பாதி குறைச்சிடலாம். தமிழன் வந்து சாப்பாட்டு ராமன் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். தமிழன் வந்து சாப்பாட்டு ராமன், சாப்பாட்டுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸுமே. ஈவன் நார்த் இந்தியன்ஸ் கூட சில டைம்ல அப்படி சொல்லுவாங்க. பட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து இந்தியா தான் சாப்பாட்டுக்கு, மனிதனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கறது அதான். அதுலேயும் சவுத் இந்தியா, அதுலேயும் தமிழ்நாடு தான் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையான முக்கியத்துவம். சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த சாப்பாட்டிலேயே நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், மன ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், ஆன்ம ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். சாப்பாட்டிலே நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கொண்டு வர முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை சித்தர்கள் கண்டுபிடிச்சி தான் அதை சொன்னாங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு தத்திரம் வரும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, பண கஷ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும், தரித்திரம் போகும், வறுமை போகும்னு சொல்லியிருக்காங்க. இதை உலகத்திலே யாருமே சொன்னது கிடையாது. எந்த சாப்பாடு சாப்பிட்டா உன்னுடைய கஷ்டம், தரித்திரம், துக்கம், துயரம் போகும், எந்த சாப்பாடை சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லியிருக்காங்க, எந்த சாப்பாடு சாப்பிட்டா நோய் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டுட்டீங்க, அதை நியூட்ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும் சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க லைஃப்ல என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் தேவையா அதை கொண்டு வரதுக்கு சாப்பாட்டு உணவை அத்தனையும் பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் மட்டும்தான் அந்த ரகசியங்களை சொல்லியிருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையில் உங்களுக்கு எதையெல்லாம் தேவையா சாப்பாட்டின் மூலமாக ஈர்க்க முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதை சாப்பாட்டின் மூலமாகவே தவிர்க்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சில வீடியோல, அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன். நீங்க இப்ப சிறு குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன், சிறு குழந்தைகள் அந்த பிஃபோர் 12 ஆர் 13 ஏஜ், பெண்களாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி, ஆண்களாக இருந்தாலும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி. ஆண்களும் ஏஜ் அட்டன் பண்றாங்க, அதை யாரும் கொண்டாடுறது கிடையாது. பெண்களும் ஏஜ் அட்டன் பண்றாங்க, அதை நம்ம கொண்டாடுறோம். அது இந்து ட்ரெடிஷன்ல பெண்களும் ஏஜ் அட்டன் பண்ற கொண்டாடுறோம், ஆண்களும் ஏஜ் அட்டன் பண்றாங்க, அந்த வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்க, அதை நம்ம கொண்டாடுவது அவ்வளவுதான். பட் ஏஜ் அட்டன் பண்றது 2 பேருமே அட்டன் பண்றாங்க. அந்த ஏஜ் அட்டன் பண்ற வயசுலையும்
அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகும் சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு அவர்களுடைய பிள்ளைகளுடைய குணத்தையும் கேரக்டரையும் அவருடைய பேர பிள்ளைகளுடைய கேரக்டர் கூட இங்கே கொண்டு வராங்கன்றது எத்தனை பேர் தெரியும்? தெரியாது, தெரியாது. திரும்பவும் சொல்றேன், ஏஜ் அட்டன்மெண்ட் வயசு அரௌண்ட் ஒரு 10 வச்சுக்கோங்களேன். 6 5 அரௌண்ட். இப்போலாம் நிறைய சிக்கன் சத்துன்னு சொல்லிட்டு சிக்கனை சாப்பிட்டு தாய்மார்கள் சிக்கன் வாங்கி கொடுத்து 9 வயசு 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ண வச்சிடுறாங்க. தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் பங்கு. அது தெரியாம பிள்ளைகளுக்கு நான் புரோட்டீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கி கொடுத்து அவங்களோட நாசம் பண்ணி விட்டுறாங்க. நான் நல்லது பண்ணுறேன் என் பிள்ளைக்கு, நல்லது பண்ணுறேன் என் நல்ல பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்களே ஆப்பு சொருகிறார்கள். சரியா? அப்போ 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10லேருந்து 15 18 வயசு வரைக்கும் இது அவங்களுடைய அரஸ்கப்ல இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுது அரௌண்ட் ஒரு 10 to 15 10 to 17 மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனால் 5 வயசுலேருந்தே கூட எடுத்து ஒரு 5லேருந்து 15 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஒத்துவாரம் உங்களுடைய கணிப்புக்காக சொல்றோம். ஒரு 5லேருந்து 15 வயசு. இந்த வயசுல நீங்க குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்களோ, நீங்க என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது அவர்களுடைய வாரிசுகளுடைய குணங்களை நிர்ணயிக்கிறது. அவங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை பிறக்கும், எந்த குணமுள்ள குழந்தை பிறக்கும், எந்த மாதிரி ஆரோக்கியமுள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்றத அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது அவங்க உடம்புல இருக்கிற சில விஷயங்கள் நிர்ணயிக்கின்றன. நீங்க குழந்தை கொடுக்கறது எல்லாமே உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய பேரன், உங்களுடைய பேத்தி அவங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், எவ்வளவு செல்வமா இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற நிர்ணயிக்கிற விஷயங்கள் இந்த உணவுல இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு அதை நோட் பண்ணிக்கலாம். என்ன டாக்டர் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, இது என்னமோ புதுசா இருக்கு, திருப்பியும் வழக்கம் போல குழப்புறீங்களே. இதுதான் உண்மை, இதைத்தான் யாரும் சொல்லலை. இதுதான் கர்ம எனர்ஜி சொல்லி கொடுக்குறோம். டாக்டர் இளங்கோ ஆயுசஸ்ல இதான் சொல்லி கொடுக்குறோம். இந்தாங்க மருந்து, இந்தாங்க பணம், அப்படி இல்லை. அதை செய்யறதுக்கு 1000 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஐயோ என் மகன் இப்படி ஆயிட்டானே, என் மகன் இப்படி இருக்கானே, என் மகன் இப்படி இருக்கே, இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐயோ என் பேரன் இப்படி கஷ்டப்படுது, என் பேச்சு இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க கொடுக்கின்ற உணவு, அது சாப்பிடுகின்ற சாப்பாடு ஏற்கனவே அது நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய மகன் எப்படி இருக்கணும், உங்களுடைய மகள் எப்படி இருக்கணும்ன்றத நீங்க அந்த அடாலசன் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, குரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்க சாப்பிடுகின்ற உணவு நிர்ணயிக்கிறது தெரியாது. உங்க பேரன் பேத்தி எப்படி இருக்குன்றது நீங்க நிர்ணயிக்கிறீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு அவங்க கஷ்டப்படுறாங்க. ரைட், ஓகே. பட் அதுக்கு நீங்களே விதைக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுகள் மூலமாக உங்களுடைய உணவு இவ்வளவு விஷயத்த உங்களுடைய ஃபியூச்சர் வாரிசுகளுடைய கேரக்டர் நிர்ணயிக்கம் பண்ணுது அப்படின்றத நீங்க உணரவில்லை. நாம தொடர்ந்து அதை பத்தி வகுப்புகளை பேசுவோம், அதை பத்தி விளக்கமா சொல்லுவோம். இந்த நாலேஜ் நீங்க உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. இதை யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இது யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. கேட்டா ஏதோ டாக்டர் ஏதோ காதுல பூ சுத்துறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காதுல பூ சுத்தலை. எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சா, திரும்ப காது குத்தாதீங்கன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. இது உண்மை. இந்த உண்மையை யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. நீயா போய் சொல்லுப்பான்னு என்ன அனுப்பிச்சிருக்காங்க. நீயா போய் சொல்லுப்பா, மக்களுக்கு இது தெரியாம இருக்க, நீயா போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுனால அந்த இறைக்கட்டளை ஏற்று நான் செய்யறேன். தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஒபிசிட்டின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலயே கிட்டத்தட்ட 50% சரி பண்ணிக்கலாம். அதுக்கு வேற சில முறைகள் அது என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒபிசிட்டி நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தா கேட்பாங்க, எப்படி டாக்டர் நீங்க மட்டும் உடம்பு இப்படி ஸ்லிம்மா வச்சிருக்கீங்க? நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் மனசுக்குள்ள நினைப்பாங்க, சில பேர் வாய் விட்டே கேட்பாங்க, டாக்டர் நீங்க மட்டும் உடம்பு கரெக்டா ஸ்லிம்மா கரெக்டா வச்சிருக்கீங்க, அது எப்படி டாக்டர்? அது எப்படி டாக்டர்னா சித்தர்களுடைய முறைக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஒரு நாளும் எக்ஸசைஸ் ஜிம்மு அப்படின்னா போனதே கிடையாது. எக்ஸசைஸ் போனதில்லை, ஜிம்மு போனதில்லை, எக்ஸசைஸ் பக்கம் நான் போக மாட்டேன். என்னுடைய ஸ்கூல் டேஸில் என்னுடைய ஜூ மாஸ்டர் போட்டு கொடுத்துட்டு போனார்னு ஒரு தடவை சொல்லிங்க இல்லையா. அடுத்த புதுசாக வந்த ஜுவாலஜி மாஸ்டர் கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டு போனோம் இல்லையா. பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் கலந்துக்க மாட்டான்னா. அப்போ எக்ஸசைஸ் பீரியட், ஃபிசிக்கல் பீரியடில் கூட நான் பெரும்பாலும் எஸ்கேப் ஆகிடுவேன். பிடி பீரியடில் கூட நான் பெரும்பாலும் போக மாட்டேன். அதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வம் கிடையாது. எல்லாரும் போவாங்க, பார்ப்பாங்க. பிடி மாஸ்டர் கேட்பாரு, எங்கே இளங்கோ வரல, இங்கே வரலையா, கிளாஸ் ரூமில் இருக்கா அப்படியா, சரி ஓகே ரைட் இருப்பார். பிடி பீரியட் கூட நான் போக மாட்டேன். மாஸ் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அது கூட நான் போக மாட்டேன். எப்படியா ஒன்று எஸ்கேப் ஆகிடுவேன்.
அதை தான் டீச்சர் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு என்னை பற்றி சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு போனது. ஜுவாலஜி மாஸ்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஸோ பிடி பீரியட் கூட நான் போனது கிடையாது. எஸ்கேப் முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகிடுவேன். இளங்கோ வரதே இல்லை சார் பிடி பீரியடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொல்லி அப்புறம் ஒரு 2 கிளாஸ் போனேன். அப்போது நான் பிடி பீரியடு கூட போனது கிடையாது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது, ஜிம்மு போனது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நான் பண்ணுறது ஒன்லி கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா, அது மட்டும் தான் பண்ணுவேன். பாடி ஸ்லிமாக வச்சுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு செலவே கிடையாது, காசே கிடையாது. இது போய் என்ன பண்ண போகிறோம்? கிறிஸ்டல் மட்டும் வாங்க போகிறோம். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது தலைமுறைக்கு யூஸ் ஆக போகுது. அது ஒரு வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் லைஃப்பில், எவ்வளோதான் செலவு பண்ணுறோம் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தருமே யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, அதர் சோசியல் மீடியா பார்க்குறவங்களும் சரி, கிளாஸுக்கும் சரி, நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கை நம்ம எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பணம் திருடு விட்டுருக்கோம், எவ்வளோ பணம் லாஸ் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் கணக்கு பாருங்கள். அது கோடியில் போய் நிற்கும், நாட் இன் லேக்ஸ், கோடியில் போய் நிற்கும். கிறிஸ்டல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோமே, அது என்ன, அது தலைமுறைக்கு யூஸ் ஆக பொருள். எத்தனை தலைமுறை வேணாலும் யூஸ் ஆகிற பொருள். இன்னும் 10,000 20,000 ஜென்மானாலும் உங்கள் பேரன் பேத்தி எத்தனையாவது பேரன் கொள்ளு யூஸ் பண்ண வேலை செய்கிற பொருள். அது சொல்லி கொடுத்து போகலாமே. அது என்ன, உட்காந்த இடத்துல சிம்பிளாக வேலையை முடிச்சு பார்த்து விட்டு எதுக்கு ஜிம்முக்கும் அதுக்கும் எதுக்கும் போயிட்டு உடம்பு காசையும் கொடுத்துட்டு சனிலையும் வேலைக்கு உடம்பு ஏன் கற்றுக்கணும்? உடம்பு மெயின்டைன் பண்ண முடியும், ஒபசிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும், பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஏன் எப்படி உடம்பு வெயிட்லாம் இல்லையா சார், ரொம்ப கரெக்டாக இருக்கீங்களே, பர்ஃபெக்டாக இருக்கீங்களே, நீங்கள் இன்னும் ஜிம்முக்கு மேலாம் போகிற மாதிரி, நான் எதுக்கு போகிறேன்? அதெல்லாம் போகிறேன். நம்ம ஒன்லி கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா தான். பாடி ஸ்லிமாக வச்சுக்க முடியும். நான் செய்யாத ஒன்று நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாது. நான் அது புரிஞ்சு தெரிந்து கொள்ளாத ஒன்று நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொன்னால் லைஃப்பில் ஃபாலோ பண்ணும். உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதான் பண்ணுவாங்க. ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு கிடையாது. அப்படி கிடையாது, என்ன சொல்லணும் அதை நானும் ஃபாலோ பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு ஒபிசிட்டிக்காக யாரும் இந்த மாதிரி மருந்துகள், இந்த மாதிரி ஊசிகள் இதெல்லாம் போடாதீங்க, பண்ணாதீங்க. ஒபிசிட்டியை குறைக்கணும்னா நிறைய நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்குது. இனி வருங்காலங்களில் அந்த வகுப்புகள் நம்ம அதை இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுப்போம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒபிசிட்டிக்காக நீங்கள் சஃபர் ஆக வேண்டாம். ஒபிசிட்டி வர்றதுனால நிறைய பின்விளைகள்லாம் வருது. நிறைய விஞ்ஞானிகள் மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒபிசிட்டி வந்ததுனால இதெல்லாம் வரும், ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வரும், ஒபிசிட்டி வரனால ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒபிசிட்டி வராமல் பாடியை நேச்சுரலாக கரெக்டாக உங்கள் பாடி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களோ நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஊசிக்கெல்லாம் போகாதீங்க, ஆர்டர்லாம் பண்ணாதீங்க, சரியா? அதே மாதிரி மற்ற மருந்துகளையும் எதுவும் சாப்பிடாதீங்க. பாடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இயற்கையினுடைய விதிகள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அதை எப்படி பண்ணாலும் அடுத்த வகுப்புல நம்ம சொல்லுவோம், சரியா? இன்னைக்கு 6:35 ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட முடிச்சுன்னா நம்ம நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றிகள். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு,
மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றி ஐயா. நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றி.